வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம கூட அரசியல் களத்தில் உரையாடுறதுக்காக இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளரும் ராவணா ஊடகத்தின் மூலமாக பல கோடிகளை குவித்து வைத்திருப்பவருமான பத்திரிகையாளர் ஏகலைவன் அவர்களுடன் நம்ம இன்னைக்கு உரையாட போகிறோம். வணக்கம் ஐயா. ஏதோ 7:30 அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். சில இதெல்லாம் படிக்கும்போது ஏகலைவன் சார் ஏகப்பட்ட கோடிகளை குவிச்சு வச்சிருக்காரு போல இருக்கு, நமக்கு தெரியாம குவிச்சு வச்சிருக்காரு அப்படின்னு தோணுது. பதிவு பார்த்தேன், நீங்க வேற கூட கடுமையாக கொந்தளிச்சு பேசியிருந்தீங்க. வழக்கமா ஏகலைவன் அப்படி பேச மாட்டாரு. எப்பவுமே நாம் தமிழருக்கு சொம்பு தூக்கிட்டு இருக்கக்கூடியவரை அவரே கொந்தளிக்கிற அளவுக்கு பேசிட்டாரு. என்ன என்ன நடந்துச்சு? இல்ல எனக்கு தொடர்ச்சியா நீங்க வரும்போதெல்லாம் அந்த ஒரு சர்ச்சையை கிளம்புதீங்க. நீங்க பேசுறதெல்லாம் ஏதோ சொம்பு நான் தூக்கிட்டு இருக்கிறேன், நீங்க எல்லாம் ஒரு நடுநிலை. நீங்க ரொம்ப முட்டுதான் சார் கொடுக்குறீங்க. நான் நடுநிலை நான் என்னையும் சொன்னது கிடையாது. நான் எப்பவும் போல நான் விமர்சிக்கக்கூடியது. சரி, எனக்கு பாலா நீங்க பேசுறோம் தமிழ் தேசிய அரசியல் கருத்து எனக்கு இருக்குது. நான் அதனால இந்த அரசியல் களத்துல நிறைய குறை இருந்தாலும் அதை ஆதரிக்கணும்னு நான் நிக்கிறேன். நீங்க நானும் இந்த சமயத்துல தமிழ் தேசியம் இந்த சமயத்துல தமிழ் தேசியம் சொல்லாதீங்க. தமிழ் தேசியம்னா தமிழ் தேசியம் இல்ல நிறை குறை இருக்குதா விமர்சனம் பண்ணிட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு எதிர்த்து பேசிட்டு இருக்க எங்களை மாதிரி ஆளுங்க சொம்புனீங்கன்னா அப்புறம் என்ன அர்த்தம்? சொம்ப அதாவது அதுக்காக ஒரு எல்லை வேணாமா சார்? எல்லை இல்லாம முட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க. இப்ப நம்ம நீங்க டாபிக்க மாத்துறீங்க. நீங்க நேத்து ஒரு காணொலி போட்டிருந்தீங்க. ஆமாங்க, அதெல்லாம் இப்ப நிறைய முறை நான் பேசிட்டு இருக்கிறேன்னு. நான் நேரம் வரும்போது அவரை பேசுறேன், விமர்சனம் வைக்கிறேன். இல்ல அதைத்தான் கேக்குறேன். நீங்க எப்பவுமே ஒரே புகழ் மண்ணா வாழ்க நீர் வாழ்க நின் கொற்றம் வாழ்க அப்படின்னு பேசிட்டே இருப்பீங்க. நேத்து கொந்தளிச்சிட்டீங்க. நீங்க கொந்தளிச்சது கிடையாதுன்னு அதை பார்த்து நாம் தமிழர் தம்பி ஒருத்தர் வேற கொந்தளிச்சிட்டாப்புல. நீங்க வேற ஏகப்பட்ட கோடிகள் குவிச்சு வச்சிருக்கீங்க. நிறுவனம் ஆரம்பிச்சு மூத்த பத்திரிகையாளர்கள் சில்லற தனமா எழுதுது. அதெல்லாம் போய் பேசிட்டு இருக்க முடியாது. புரியுது உங்களுக்கு? ஒரு சில்லற தனமா எழுதுது, அவ்வளவுதான். அதுக்கெல்லாம் நேரத்தை காலத்துல இது பண்ணிட்டு அவரை பத்தி தெரியாதான்லாம் எழுதுறான். அப்புறம் நீங்க பேசுறீங்க, நான் எழுத ஆரம்பிச்சேன்னா ரொம்ப மோசமாகும், பேச ஆரம்பிச்சா மோசமாகும். அப்ப எழுதுறதுக்கு நிறைய கண்டென்ட் வச்சிருக்கீங்க? இல்ல, கண்டென்ட் எல்லாம் இல்லைங்க. ஒரு யதார்த்த விமர்சனத்தை வைக்கிறப்ப அது தாங்க முடியாது. அதனால சொல்லுவாரு. இது எங்க பாதிக்குன்னா சீமான விமர்சனம் பண்ணாம அப்படியே அமைதியா கடந்து போறீங்களா? விமர்சனம் பண்ணாம அமைதியா இல்ல, எப்ப விமர்சிக்கிறதுக்கான சரக்குகளை வச்சுக்கிட்டு அப்படி அமைதியா கடந்து போறீங்க அப்படி சொல்லல. இப்ப நீங்க வைக்கிறத வச்சு பேசுறத வச்சு பதிலுக்கு நான் பேச ஆரம்பிச்சேன்னா அது அசிங்கமா இருக்குன்னு சொல்ல வரேன். புரியுதுல உங்களுக்கு? இது எங்க பாதிக்குன்னா, நீ யாரோ ஒரு ஆளு கட்சியில ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கிற நீ தலைமையை கேட்டு பேசுறீங்களா இல்லையான்னு தெரியல. எப்பவுமே ஒரு விஷயம் வருதுன்றப்ப தலைமையோட ஒரு உத்தரவோட தான் பேசுவாங்க. ஒருவேளை சீமான் இப்படி எழுத சொல்லியிருக்கிறாருன்னு தெரியல, மூத்த பத்திரிகையாளர் பேர்ல இருக்கும் சில்லறைகள் அப்படின்னு எழுதுறீங்க. நான் சில்லறைத்தனமா தான் இது வரைக்கும் வேலை செஞ்சுட்டு வந்திருக்கிறேன்னா என்டிகேவுக்கு அப்படின்றது, என்டிகேனா தமிழ் தேசிய அரசியலுக்கு அப்படின்ற கேள்வி வருதுங்க. அப்படின்னா அந்த அப்ப சில்லறைத்தனமான ஒரு வேலையை நீங்க இது வரைக்கும் அனுபவிச்சிருக்கீங்களா அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வரும். இதெல்லாம் பேசணும்னா பெரிய ஒரு சிக்கலுக்குள்ள போய் முடியும். அதனால சொல்ல சில்லறைகளை சில்லறைத்தனமான கேள்வியை சில்லறைத்தனமானதுதான் நிராகரிச்சுட்டு போகணும். நான் கோடியை வச்சுட்டுக்கிறேன், அதை வச்சுட்டுக்கிறேன்றது ஏன் பிரச்சனை? அதால உங்களுக்கு ஒரு கஷ்டமும் இல்லையே? உங்க வீட்டுல இருந்து எடுக்கலையே? உங்களுக்கு வரதை மறிச்சிட்டு போகல. உங்க கட்சிக்கு வரது ஒண்ணு நான் எடுக்கல. நேர்ல வாய் அங்கிட்ட கோடியில இருந்தா எடுத்துக்கிட்டு போ, இல்லைன்னு எனக்கு தந்துட்டு போறியான்னு கேட்கறேன். உட்காந்து பேசுவோம், மொத்தமும் கணக்கு வழக்கு பார்க்குறோம், ஒப்படைக்கிறேன். இல்லைன்னா எனக்கு கொடுத்துட்டு போறியா அந்த அக்ரிமெண்ட்டோட வா, இருந்துச்சுன்னா நீ எங்கெல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கு, பேலன்ஸ் இருக்கு, செட்டில்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கலாம், இல்லை இருக்குதுன்னு எடுத்துட்டு போங்க. ஆனா எனக்கு அந்த அளவுக்கு நீங்க கொடுத்துட்டு போவீங்களா? அந்த கேள்வி இருக்குது. இல்லை பைத்தியாரதனமா பேசிட்டு இருக்கிறதுலாம் அது ஒரு இஷ்யூவே இல்லை பாலா. ஆக்கப்பூர்வமா பேசுவோம், சில்லறையை பத்தி எல்லாம் பேசுவோம். சரி விட்டுருங்க. அவர் அப்படிதான் ஆளை உருவாக்கி வச்சிருக்கிறாரான்னு எனக்கு தெரியல. அவரை சொல்லிதான் எழுதி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நிர்வாகி, முக்கியமான நிர்வாகி எப்படி துணிஞ்சு எழுத இந்த மாதிரி வார்த்தைகள் கொஞ்சம் தப்புதான். அது அவருக்கு தெரியணும், தலைமைக்கு தெரியும். சீமான் சொல்லி உங்களை இப்படி விமர்சிச்சு எழுதுறாங்க தெரியலையே. இப்ப நீங்க இப்ப பேசின அந்த காணொலியில நான் பின்னூட்டங்கள்லாம் பார்த்தேன். அதுல 99% எனக்கு தெரிஞ்சு 99% கமெண்ட்கள் எல்லாம் உங்களுடைய கருத்தை ஆதரித்து பேசியது. ஆமாம், இந்த மாண்பு தவறு அப்படிங்கிறது நீங்க பேசியிருந்தீங்க. அது இல்ல, கட்சிக்குள்ள இருக்க தம்பிகளை நீங்க எந்த கட்டத்திலையும் அவங்கள போல தியாகிகளை நீங்க பார்த்துட முடியும். ஒரு அர்ப்பணிப்போடு தான் வேலை செய்துட்டு இருக்கிறாங்க. அதுக்குள்ள எல்லா கட்சியிலையும் எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்கும். அது பேஸ் பண்ணணும், தலைமை பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. அது வேற விஷயம். அது வரும் முரண்பாடு எல்லாருக்குமே வரும். தொடர்ந்து நடக்கும்போது ஒரு சோர்வு வந்துடும். அதை அவங்க மனசுல இருக்கிறத பேச முடியல, நம்ம பேசிட்டா அதான் விஷயம். நம்ம கட்சி உத்தரவு வாங்கணும்னு அவசியம் இல்லை, நான் கட்சி உறுப்பினர் எனக்கு இல்லை, நான் ஒரு பொதுவாக பத்திரிகையாளர் நம்பரில் விமர்சனம் வைக்கிறேன், அவ்வளோதான். அது வைக்கவே கூடாதுன்னு ஒருத்தன் பேசினார்னு எல்லாருமே பேசலை. எல்லா தம்பிகளும் வரவேற்கிறாங்க. ஏன்னா அவங்க மனசுல இருக்கிறது தான் பேசலாம். யாரோ ஒருத்தர் கேட்டாகும். இது கேட்கறதால மட்டுமே தலைமைக்கும் அவங்களுக்கு எதிரி கிடையாது.
முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். ஒரு கருத்து முரண்பட்ட கருத்தை சொல்லிட்டீங்கன்னா அப்படி பார்த்தா எல்லாமே இருக்க கிளையே இருக்காது. நீ மட்டும்தான் நட்டமரமா நின்றுட்டு இருக்கணும். ம். கிளையே இருக்காது. சுற்றி இருக்க எல்லாத்தையும் வெட்டி போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? ம். புரியுதுல்ல உங்களுக்கு? ம். விமர்சனம்ன்றது ஏற்கணும். ம். ஏன் அந்த குரல் இப்போ வருது அப்படின்றத எதிர்பார்க்கணும். ம். இப்படி வெளியில அதான் எல்லாம் சீமான் பரவலா அவர்கள் வருது. விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் இல்ல அப்படிங்கிறது. இல்ல அது எப்பவுமே தெரியும். யாருமே கிடையாது, நானுமே கிடையாது, ம். எல்லாருமே கிடையாது இல்ல. ம். அத வந்து ஏற்கிற மனநிலை வந்துட்டு அத விவாதம் பண்ணணுமே விட்டுட்டு, நீ எப்படி பேசலான்னு பேசுறது வந்து ம். அது உனக்கு இன்னும் நீ அரசியல் பழகல அப்படின்னு அர்த்தம். பழகாத நீ கட்சிய வளர்த்து கொண்டுட்டு போக முடியாதுன்னு தான் ம். அர்த்தம். அதுதான் நான் அந்த தம்பிக்கு சொல்றேன். ம். ம். அப்ப ஒரு கட்டமைப்புக்குள்ள இருக்கிறீங்க நீங்க. கட்டமைப்புக்குள்ள வந்துட்டு உன் இல்ல நீங்க கட்டமைப்புல ஒரு வார்த்தை சொன்னீங்க. அது ரொம்ப கடுமையான வார்த்தையா இருக்கு. இப்ப அந்த தம்பி அந்த பொறுப்புல இருக்கக்கூடிய அந்த ஒரு நாம் தமிழர் தம்பி அவர் வந்து சீமான் சொல்லி அந்த இது எழுதியிருப்பாருங்கிற ஒரு வார்த்தைய நீங்க இல்ல, இல்ல, சொன்னீங்க. இல்ல சீமான் சொல்லி எழுதியிருப்பார்ன்னு சொல்ல வரல. ம். தலைமை சீமான், ம். என்டிகே. ம். அதுல நீங்க ஒரு மாநில பொறுப்புல முக்கியமான ஒரு பிரிவுக்கு தலைமையா இருக்கிறீங்க. ம். நீங்க போடக்கூடிய ஒரு பதிவு சமூக வெளியில அது அந்த தலைமையை எப்படி பாதிக்கும், என்ன மாரி பாதிக்கும், இதை போல வேலை செய்தவர்களை எப்படிலாம் பாதிக்கும்னு தெரிஞ்சு பதிவிடணும்னு சொல்ல ம். வரேன். ம். அப்படி இல்லன்றப்ப போட்ட பிறகாவது அந்த தகவல் அவருக்கு போயிருக்கும். ம். போகாமலாம் இருக்காதுல்ல. அது ம். என்ன இப்படிலாம் பண்றீங்கன்னு ஒரு கண்டிப்பு இருக்குதா இல்லையா? ம். அப்புறம் உங்களுக்காக வரவர்களை எல்லாம் நீங்க இப்படியே நிராகரிச்சுட்டு இருந்தீங்கன்னா, அந்த நட்ட நடுவுல தான் நிக்கணும் நீங்க. இல்ல இதே கேரக்டர் ஏற்கனவே உங்கள வந்து ஆரம்பத்துல ஒரு மாரி நான் கூட அப்போ கண்டிச்சு எழுதியிருந்தேன். இவர் வந்து தெரியல. அது மெசேஜ் அவர் மட்டும் என் மேல என்னான்னே தெரியல எனக்கு. அது என்னவோ தெரியல. வாசல்லயே உட்காந்துக்கிறாரு. எதனா ஒண்ணு நடந்ததுன்னா டக்குன்னு எடுத்து உடன் பதிவு அவர் தான் வராரு. ம். ம். இந்த உடன்போக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாரி ராவணாவோட உடன்போக்கோ என்னவோ தெரியல. ம். பார்ப்போம் ஒரு நாளைக்கு இதெல்லாம் பேசுவோம். ம். நான் வந்து மல்லாக்க படுத்துக்கிட்டு எச்சி துப்பக்கூடாதுன்னு நினைக்கிறதுல உறுதியா இருக்கிறேன். ம். அது மீறி துப்பி தான் ஆகணும்னா வேற வழி இல்ல. என்ன எதனால இந்த ஒரு சிறு நெருடல்? இதுல என்ன நெருடல் இருக்குது? இல்ல நீங்க ஒரு கருத்து வைக்கிறீங்க. ஆமா. அந்த கருத்த என்ன எனக்கு என்ன நெருடல் இல்ல. ஆ. எனக்கு எப்பவும் அவரு வந்து நான் அத ஏற்கிறேன். அந்த அரசியல் வேணும். ம். அந்த பயணம் வேணும். அதுக்கு அந்த மாரி அரசியல் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப தேவை. அதுல உறுதியா இருக்கிறேன். ம். அதுல மாற்று கருத்து இல்ல. ம். அவர்கள்ல கூட மாற்று கருத்து இல்ல. ம். அதுல இருக்கிறேன். சரி நீங்க எந்த நாள் எல்லா நேரமும் என்ன வந்து நீங்க பார்த்துட்டே இருப்பீங்களே, நீங்க எல்லாம் சரின்னு இது சரியில்ல ஏகலைவன்னு ஒரு முறை நீங்க சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களா? கண்டிப்பா சொல்லணும். அந்த மாரி சொல்லும்போது நான் உடனே பாலா மேல டக்குன்னு எரிஞ்சு ம். விழுறேன்னா, அப்ப நான் யாரு? ம். அப்ப நேத்து வரை இல்ல பாலா நான் அப்படி எனக்கு சொல்றோம்னா, நான் உங்க மேல அக்கறையோட இருக்கிறோம்னு அக்கறை அர்த்தம். அதான் முதல்ல இந்த மாரி விமர்சனம் பண்றவங்கள ஏற்க கத்துக்கணும். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். ம். நேர்லயும் சொல்லியிருக்கிறேன். எப்ப விமர்சனம் பண்றானோ அவன் தான் வேணும். ம். எல்லாரும் சரி தலையாட்டிட்டு உட்காந்துங்கறால உங்களுக்கு ரொம்ப அவன் ரொம்ப நாள் முதுகுல டேஞ்சர். குத்துவான். டேஞ்சர் ரொம்பன்னு சொல்லிட்டே வந்திருக்கிறேன். ம். புரியுதுல உங்களுக்கு? ம். அது வேற விஷயம். ஆனா இது ஏன் அப்படியான ஆட்கள் இருக்காங்கன்னு எனக்கு புரியல அது. சரி. சரி. அத தவிர்ப்போம் விட்டுருவோம் அத ம். சரி. பேசுவோம். சரி இப்ப அந்த மாண்பு, அந்த சந்திப்புகள் இதெல்லாம் வந்து தொடர்ச்சியா நெறைய சந்திப்புகள் நடக்குது. அப்புறம் அம்பாசமுத்திரம் பொது வேட்பாளர் அப்படிங்கிற கருத்துகள், வதந்திகள் உண்மையா என்னன்னு தெரியல. ஆனா வேட்பாளர்ன்னு அவரு சொல்ட்டார். அம்பாசமுத்திரத்தில வேட்பாளர் அப்படிங்கிறத அறிவிச்சுட்டாரு. இந்த சூழல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இப்ப நீங்க உங்களுடைய அந்த காணொளி நீங்க பேச வேண்டிய தேவை என்ன வந்தது? அதாவது இப்படி இல்ல ஒரு இந்த சந்திப்பு ஏன் வந்து தேவை சீமான் அவர்கள் ம். ஒரு பொது தளத்துக்கு போனா, அவர் ஒரு இன்னொரு அரசியல் கட்சி தலைவர் வர்றாரு. அவர சந்திக்க கூடாதா? எல்லார்கிட்டயுமே மூஞ்ச திருப்பிக்கிட்டு, அருவாள தூக்கிட்டு, வச்சுக்கிட்டு அப்படியே தான் சுத்திக்கிட்டு இல்ல இருக்கணுமா? அப்படி ஒண்ணும் சொல்லவே இல்லையே. நீங்க தான் அப்படி நினைக்கிறீங்க. ம். இப்ப கௌதமனுடைய திருமணத்துக்கு போயிருந்த நீங்களும் வந்திருந்தீங்க. அங்க என்ன நடந்தது? அப்ப என்ன ஒரு கட்டுக்கதை வந்தது? அந்த கட்டுக்கதை பொய். அங்க எதார்த்தத்துல நான் இருந்தேன் அப்படின்னு நானே பதிவு பண்றேன். ஆனா இங்க அப்படி இல்ல. அந்த திமுக குடும்ப நிகழ்ச்சி அது. ம். திமுக குடும்பத்தினுடைய நிகழ்ச்சி. அதுல உங்களுக்கு என்ன உறவு இருக்குதுன்ற ஒரு கேள்வி இருக்கு. ம். அண்ணன் தம்பியா இருக்கலாம் சரின்னு. அது எப்படி அணுகுறதுன்னு ஒண்ணு இருக்குது. நீங்க உள்ள போயிருந்தாலும் கூட ஏற்கனவே நம்ம மேல ஒரு நல்லா கவனிங்க. ம். ஏற்கனவே ஒரு பெரிய வதந்தி ஓடிக்கிட்டே இருக்கு. ஓடிக்கிட்டே இருக்கு. அத நீங்க வந்து முறியடிக்கணுன்ற நிலையில நீங்க அரசியல் ம். பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, பார்த்தாலும் கூட நீங்க ஒரு நேருக்கு என்ன பாலா சௌக்கியமா ஒரே வார்த்தை சொல்லிட்டு அப்படி அந்த பக்கம் திரும்பிட்டு போனாவே தெரிஞ்சிடும். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குற ம். ஊடகத்துக்கு தெரியும். பார்வையாளருக்கு தெரியும். காட்சியா போயிட்டு இருக்கு வெளியில. ம். நீ அத விட்டுட்டு அவங்க உன்னை பயன்படுத்துறாங்க திருப்பி திருப்பி. ம். புரியுதுல்ல? நீ அதுக்கு வளைஞ்சு குடுத்துட்டு உட்கார்ந்திருந்தீங்கன்னா, அப்ப என்ன அர்த்தம்? கேள்வி ம். இருக்குதுல்ல. ம். இதுல நமக்கு ஒரு 5 பைசாவும் புண்ணியம் கிடையாது. சரி அப்படி வளைஞ்சு கொடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? அதான் கேள்விக்காக. ஏன் அப்படி பண்றீங்க? அதுதான் நாம பேசுறோம். ம். இப்ப ஏற்கனவே நடந்தது ஒண்ணு. ம். அதுக்கு ஒரு பெரிய முட்டு குடுத்திருந்தோம் ம். அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ம். கரெக்ட்டா? ம். இப்ப இந்த மாரி நடந்தத இல்ல வந்து இது ஏகப்பட்ட இது. நீங்க வந்து அந்த நம்ம துஷ்டி கேட்கறதுக்காக மூக்கமுத்து இறந்தப்போ ஸ்டாலின்ட்ட போய் துஷ்டி கேட்க போனாங்க. குழுமமா போனாங்க. அப்பவுமே கூட அது ஒண்ணும் தவறில்ல அப்படிங்கிற மாரி தான் நானும் பேசினேன். நீங்களும் பேசியிருக்கீங்க. ஆனா இப்ப அடுத்தடுத்து இந்த மாரியான சந்திப்புகள் அதான் தொடர்ந்து ஒரு பேர் வந்துகிட்டே இருக்குது. இந்த நிலையில இப்படி ஒரு சந்திப்பு இது தேவையா? அப்படின்றது ஒண்ணு. ம். பொதுவாவே நான் எல்லாரையுமே கவனிச்சிருக்கிறேன். உங்களுக்கு தெரியும். எல்லார் கூடயும் பழகியிருக்கிறேன் தலைவர்கள். வைகோ என்ன பண்ணுவாரு? திருமாவளவன் என்ன பண்ணுவாரு? ம்.
ஒரு பொது இடத்துக்கு போயிட்டாலும் கூட ஆகாதுன்னு தெரிஞ்சோன்னே எப்படி முகத்தை திருப்பி ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கிறாங்க. ம். அப்புறம் அங்கேருந்து எட்டி பார்த்தா அவங்க கூப்பிட்டாலும் கூட இல்லை இருக்கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்த தலைவர்களாம் நம்ம பார்த்துருக்குறோம். இதுதான் அங்கே அவங்க இதுதான் நடந்திருக்கு. ஏன்னா நீங்கள் மட்டும் இல்லை, இதில் நீங்கள் எடுக்கிறது மட்டும் இல்லை, உங்கள் கீழே லட்சக்கணக்கான தம்பிகள் வந்து பட்ட அவமானமும் இதுக்குள்ளே இருக்குது. ம். தம்பி தங்கைகள் பட்ட அவமானம் இருக்குல்ல, அது எக்கச்சக்கமாக இருக்குது. தேர்தலில் ஒரு பெரிய பின்னடைவு ஏன் அப்படின்றது விவாதிக்கப்பட வேண்டியதுன்னு இருக்குது. இது எல்லாம் பேசி முடிக்கலான்ற இந்த கட்டத்தை நீங்கள் அப்படியே தாவிட்டு நேராக இந்த மாதிரியான விஷயங்களில் போய் உட்காந்துட்டு இருக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் கோபமாக நான் இதை தான் சொல்ல வரேன். சில விஷயங்கள் நம்ம வெளிப்படையாக பேச முடியாது, அது பேசினாலும் நல்லா இருக்காதுன்னு நாசுக்காக சொல்கிறோம் சில விஷயங்கள். அந்த அடிப்படையில் தான் அந்த விமர்சனம் வைக்கும். அவர் அதை தவிர்த்திருக்கணும். தலைவர்கள் எல்லா இடத்துலையும் சந்திச்சுவாங்க. அதான் நார்த் இந்தியாவில் பார்க்குறப்ப ஒரே நிகழ்ச்சிகளை துக்க நிகழ்ச்சிகளில் பார்க்குறோம், பெரிய நிகழ்ச்சிகளை பார்க்குறோம் உட்காந்து, அது வேற விஷயம். ஆனால் இங்கே ஒரு அரசியல் இருந்துகிட்டு இருக்கு. இல்லை அங்கே இருக்கிற அந்த மாண்பு இங்கேயும் வந்தால் நல்லது தானே. அதை சீமான் முன்னெடுக்கிறது மகிழ்ச்சி தானே. அந்த மாண்பு நீங்கள் எப்படி வரும் உங்களுக்கு மாண்பு? இப்போ அங்கே இருக்கிற நிலைமைகள் வேற. அங்கே வந்து நார்த்தில் ஒரு கலாச்சாரம் இருக்குது, இங்கே வந்து தொடர்ந்து ஒரு அங்கே இந்த கலாச்சாரம் இங்கே கருணாநிதி ஜெயலலிதா காலத்தில் இல்லாமல் போச்சு. இப்போ சீமான் உதயநிதி காலத்தில் உருவாகுது. நல்லா உருவாக்குங்க, இல்லைன்னு சொல்ல வரல. இந்த தம்பிகள் பட்ட அவமானம் இருக்குதுல்ல, நீங்கள் பட்ட அவமானம் இருக்குல்ல, உங்களுக்காக எல்லாம் சேர்ந்து அழுதுன்னு இருந்தோம்ல, வீட்டில் பண்ண அவ்வளோ அமளி துமளி எல்லாம் சேர்ந்து திமுக தானே. அது கூட எப்படி நீங்கள் மாண்பு போய் வச்சுக்கிட்டு இருப்பீங்க? கேள்வி தான் நான் கேட்டேன். இதில் ஒரு தப்பு இல்லையா? அதில் புரியுதில்ல. அந்த காயம் ஒன்றும் ஆறலைங்க. எனக்கு அந்த தூக்கம் இல்லாமல் நாங்கள் தவிச்சிருக்கிறோம், நீங்கள் தவிச்சிருக்கீங்க, எல்லாமே தவிச்சோம். உங்களுக்கு ஏன் கோவம் வந்துச்சு? அப்போ நீங்கள் ஏன் பதிவு போட்டீங்க? உங்களுக்கும் சீமானுக்கும் ஒன்றும் இல்லை, கரெக்டா? ஏன் பதிவு போட்டீங்க சொல்லுங்க. ஆடாவிட்டாலும் தசையாடும்ல, ஆடுது இல்லை. இந்த எண்ணத்தோட தானே எல்லாம் களத்தில் இருக்கிறாங்க. அவங்ககிட்டே போய் உட்காந்துட்டு நீ மாண்புன்னு அது என்னன்னு புரியல. அதுதான் நான் சொல்ல ஒரு யதார்த்தத்தை தான் கேட்குறேன். இது பார்த்துக்குங்க. தம்பிகளுடைய நீங்கள் அவங்க எல்லாத்துக்கும் வந்து பின்னாடி வந்துக்கிட்டே இருக்க முடியல. சோர்வு பின்னாடி நிற்கிறாங்கல்ல, அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. வந்துகிட்டே இருக்கிறப்ப டக்குன்னு நீங்கள் ஒரு செயல் செய்கிறப்ப அப்படியே தேக்க நிலையில் இருக்கிறாங்க. திரும்ப அதுக்கு முட்டு கொடுக்க வேண்டியிருக்கு. புரியல. அப்போ இதை தவிர்க்கலாமேன்னு சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? இதை தான் நான் பேசுகிறேன். இதை ஏன் பேசக்கூடாது? பேசலாம். நீங்க ஒரு ஜர்னலிஸ்டா, ஒரு பத்திரிகையாளரா நான் பேசியிருக்கிறேன். ஆனா நீங்க இவ்வளவு நாள் வந்து நேரமும் வந்து நமக்கு விசுவாசமாக பேசிக்கிட்டு இருக்க ஒரு நபர் திடீர்னு வந்து தவறு அப்படின்னு சொன்னோன்னே ஒரு ஜெர்க் ஆகுதுல்ல. அப்போ ஏகலைவன் ஏதாவது விலை போயிட்டா நீங்க என்னன்னா இல்ல ஏகலைவன் ஏன் ஜெர்க் ஆகுதுன்னா, ஏகலைவன் ரூட் மாஃபியா வேற பல கோடிகளை அள்ளி இறைக்கிறாங்க. அதுல சில பல கோடிகள் வந்து விழுந்துட்டோம். உண்மையா சொல்றேனே, மாசம் வந்து ஒரு 4 ரூபாய் 5 லட்சம் ரூபாய் கொடுத்துன்னு இருந்தார் சீமான். அது வரல. இப்ப ரூட் மாஃபியா கொடுத்துட்டு இருக்கிறாங்க, நான் வாங்கிட்டு இருக்கிறேன். ஆனா அதனால தான் பேசுறேன். தான் திருடி பிறரை நம்பான்னு ஒரு பழமொழி. என்ன நீங்க இந்த குற்றச்சாட்டு சொல்ற யாரா இருந்தாலும், அது அவர் சொல்லலை, இது வரைக்கும் நான் அவரை சொல்லலை. அவர் என் மேல நம்பிக்கை வச்சுக்கிறார், நான் இப்பயும் மரியாதையா பேசுறேன், அது வேற விஷயம். சிலர்னு சொல்றல இந்த தம்பிங்களை சில பேர், உங்களுக்கு அந்த எண்ணம் வருதுன்னா நீங்க அந்த தப்பை பண்ணியிருக்கிறீங்கன்னு அர்த்தம். புரியுது இல்ல? வாங்கிட்டு தான் வேலை செய்யணும், வாங்கிக்கிட்டு தான் பேசணும், வாங்கிட்டு தான் களத்துல இருக்கணும் நீங்க இருந்திருக்கிறீங்க. அதனால வாங்கிட்டு தான் ஏகலைவன் பேசுவாரோன்ற எண்ணம் உங்களுக்கு வந்துருக்கு. அதுக்கு நான் பொறுப்பாக முடியும். அது ஏன் வேலையும் இல்லை. நான் என்னைக்கும் பேசுறத பேசுறேன், சரியில்லைன்னா சரியில்லைன்னு சொல்லியிருக்கிறேன். இதே மீடியாவில் சொல்லிக்கிறேன். அது உங்களுக்கு அன்னைக்கு பெருசா தெரியல. இன்னைக்கு உங்களுக்கு தைக்குது. ஏன் தைக்கணும், ஏன் குத்தணும் அப்படின்ற கேள்வி வருது இல்லை. எல்லாரும் 600 பேர் பதிவு கீழே வந்திருக்குது. நீங்க சொன்ன மாதிரி 99 பேரும் எல்லாமே தம்பிகள் தான். எங்க மனசுல இருந்ததுன்றான் கேளுங்க. எங்க மனசுல இருந்ததை பேசியிருக்கீங்கன்னு தான். ஒருத்தருக்கு மட்டும் தைக்குதுன்னா அப்ப அங்க தவறு நடந்துக்கிட்டதா இல்லையா? அந்த மாதிரி தலைமை அப்படியான நபர்களை வச்சுட்டு பயணிக்கும் போது நீ என்ன இருக்கிறவனெல்லாம் வெட்டி விட்டுக்கிட்டே வந்துட்டு அவர் மட்டும் நேராக போய் ஒண்டியா நின்றுட்டு வரணுமா? கடைசியா எல்லாத்தையும் வெட்டி விடுறதுக்காக நீங்கள் கூட இருக்கிறீங்க. கட்டமைப்புக்குள்ளே இருக்கிறவங்கள எல்லாத்தையும் அரவணைச்சிக்கிட்டு போகிறதுக்கு நீங்கள் இருக்க உதவி செய்யணுமா? தலைமைக்கு 1000 வேலை இருக்கும், தலைவருக்கு 1000 வேலை இருக்கும். கூட இருக்கிற நீங்கள் வந்து எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும், எப்படிப்பட்டவரை அவரை வச்சுக்கணும். இப்படி எல்லாத்தையும் வெட்டி எடுத்து அவனை வந்து உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சு அண்ணா போடு, அவனை போடு, அவரும் எல்லாரையும் போட்டுக்கினே இருக்கிறாரு. புரியலப்பா. கடைசியாக என்னையும் போடுறாங்க. எனக்கு அதை பற்றி ஒன்றும் இல்லை, இதெல்லாம் எனக்கு நஷ்டம் ஒன்றும் இல்லை. நீங்கன்னா நீங்கள் கொடுத்துருந்த காசு இனிமேல் ரூட் மாஃபியா கொடுக்க போகுதுன்னு புரியுதில்ல உங்களுக்கு? இது வரைக்கும் அவர் கொடுத்துன்னு இருந்தாருங்க காசு, மாதம் 4 ரூபா 5 லட்சம் ரூபா எண்ணி கொடுத்துட்டு இருந்தாரு. இப்போ இனிமேல் ரூட் மாஃபியா கொடுக்க போகுது. எனக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது. நான் இங்கே இல்லை, உங்ககிட்ட வாங்கிட்டு இருந்தேன், இப்போ இனிமேல் அங்கே வாங்க போகிறேன். வாங்கிட்டு பேசுறது தானே எனக்கு வேலை. புரியுதில்ல? வாங்கிட்டு காசை வாங்கிட்டு தான் எனக்கு இல்லைங்க, நான் வாங்கிட்டு தாங்க பேசுறேன். நீங்க அப்படி சொல்லக்கூடாதுங்க. காசை வாங்கிட்டு தான் பேசுறேன். சில்லறைகளுடைய நினப்பெல்லாம் அப்படி தான் இருக்கும். அதனால நான் வாங்கிட்டு தான் பேசுறேன். நீங்க எவ்வளவு அளந்து கொடுத்தீங்கன்றத சொல்லுங்க அப்படின்னு பேசணும். இல்லை வாங்கிட்டு இருக்கிறேன், ஓகே. இப்போ நீங்க கொடுக்கலையா, நான் அங்கே கொடுக்குறோன்ட்ட பேசுறேன், வச்சுட்டு போ. இதுல என்ன உங்களுக்கு கஷ்டம்?
ஒருவேளை அதுல வந்து என்ன இந்த நஷ்டம்? உங்களுக்கு என்ன நஷ்டம்? இந்த தேர்தல் முடிவு வந்து ம். ஒரு மாரி பின்னடைவை உருவாக்குனனால நீங்கலாம் விமர்சிக்கிறீங்களோ சீமான? அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ம். நீங்க ஒண்ணும் இல்லாத இருந்தபோதையும் அப்படிதான் பேசணும். இதே போல தான் வச்சுக்கிட்டு இருந்தோம். ம். எங்கெங்கெல்லாம் சில இடத்துல சர்க்கிள் வருது சரியில்லைன்னு பேசிக்கிட்டு இருந்தோம். இப்ப கொஞ்சம் உங்களுக்கான வெளிச்சம் கொஞ்சம் கூடுதலா இருக்குது. உங்களுக்கு பேசக்கூடிய ஆட்கள் சில பேர் வச்சுக்கிறீங்கிறதுல ஒரு இடத்துல அப்படியே 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 வெடிக்கிற மாரி சில இடத்துல பேசுறது வெளிய வருது. மத்தபடி தோத்துட்டாங்க அப்படின்லாம் வெற்றி தோல்வின்றது சகஜம். நான் அத பலமுறை சொல்லியிருக்கிறேன். பல தளத்தில சொல்லியிருக்கிறேன். இந்த தோல்விலாம் வந்து குறிப்பா இது மாரி கட்டமைக்கப்பட்ட அந்த தம்பிகள் இருக்காங்கல்ல, ம். இவங்க கிட்ட இது வேலையே செய்யாது. சில மந்திரம், மாயம்லாம் யார்கிட்டயுமே எடுபடாதுன்னு சொல்லுவாங்க. நியாயம் இருக்கு. ம். ஞாபகம் இருக்குதுல்ல? ஆமா. இந்த அரகஜம் பொட்டு ஆ. வச்சுட்டு வர்றது, அப்புறம் மாந்திரிகம் அந்த யாகம்லாம் வளர்த்துட்டு வேலையிலே வர்றது, பில்லி சூனியம், பில்லி சூனியம்லாம் பார்த்துட்டு குட்டிச்சாத்தா. அரசியலுக்குள்ள வர்றது, ம். இதெல்லாம் இங்கே எடுபடாது. இது வந்து ஒரு கட்டமைக்கப்பட்டது. முழுக்க முழுக்க ஒரு தேர்வு செய்யப்பட்ட டீமா தான் உள்ள வந்து பயிற்சி முழுக்க முழுக்க அப்படிதான். இந்த இழப்பு அப்படின்றதால சோர்ந்து போறதாலயோ, ம். இல்ல வெற்றின்றதால ரொம்ப ஒரு பெரிய இதுல இருக்கிறதாலோ அப்படிலாம் இல்ல. ம். அந்த மாரிலாம் இல்ல. சோர்வுக்காகலாம் யாரும் இத பேசவே இல்ல. ம். இதுலருந்து கற்றுக்கிட்ட பாடம் என்ன அப்படின்னு ஒண்ணு நீங்க பேசணும்னு கேட்கறாங்க. ம். விவாதிக்கணும். ம். இதுலருந்து பாடங்கள நம்ம கற்றுக்கணும். அப்படின்றப்ப அந்த குமுறல நீங்க உள்வாங்க மறுக்கிறீங்க. ம். ம். புரியுதுல்ல? ம். அது பேசு பொருளாகுது. அத நம்ம பேசுறோம். ம். அதுதான் இங்க விஷயம். தோல்விக்காக வந்து இவர விமர்சிக்கவே இல்ல யாரும். ம். இல்ல இந்த மாரியான விமர்சனங்கள் எல்லாம் வந்து திராவிடர்கள் வைக்கிறது இல்ல. இந்த தமிழ் தேசியவாதிகள் மட்டும் தான் வந்து உடனே வந்து வைக்கிறாரு. சீமான் என்ன செய்யணும்? நடக்கணுமா? தூங்கணுமா? படுக்கணுமா? வைக்கணுமான்னுலாம் வந்து திராவிடம் வந்துட்டு அது பிரைவேட் லிமிடெட். நீங்க பிரைவேட் லிமிடெட்ன்னு ஒத்துக்கிறீங்களா? நீங்க ஒரு மாற்று புரட்சி, கருத்து புரட்சின்னு. திராவிடம் வந்து பிரைவேட் லிமிடெட் அது. ம். அது ஒரு கம்பெனி. அது நாங்க சொல்றது தான் முடிவு அப்படின்ற மாரி போயிட்டு. இது அப்படிதான் சொல்லிட்டு அறிவிச்சுட்டு போங்க. ம். அப்படி எதுவும் கேட்க மாட்டாங்களே. சொல்லுங்க. விமர்சனம் வரும் தாங்க. யார் சொன்னது திராவிடத்துல விமர்சனம் இல்லைன்னு? யார் சொன்னா? யாருன்னா படிக்காதவன் சொல்லுவான். படிங்க உள்ள போயிட்டு. ம். இப்ப படிங்க. அண்ணாதுரை நிகழ்ச்சி நடத்துறாரு. 33 பத்திரிகைகள் நடத்திட்டு இருக்கோம். 33 கோஷ்டி உள்ளார. கண்ணதாசனுக்கு கருணாநிதியை பிடிக்காது. கண்ணதாசனுடைய பத்திரிகையில கருணாநிதி கிழி கிழின்னு கிழிச்சிருப்பார். கருணாநிதி நடத்துகிற பத்திரிகையில் கண்ணதாசனை போட்டு கிழிச்சிருப்பார். ரெண்டும் அங்கே விநியோகம் நடக்கும். ம். இன்னொரு கோஷ்டி இந்த 2 பேருமே கிழிச்சு சரியில்லைன்னு இன்னொரு கோஷ்டி. இதுவும் அங்கே பத்திரிகை கொடுத்துட்டு இருப்பாங்க அவங்கவுங்க ஆட்களுக்கு. எல்லாம் படிங்க அப்படின்னு. ம். இதில் கோஷ்டி சண்டையை வந்து மீட்டிங் வெளியில் பொது வெளியில் மீட்டிங் நடக்கிறதுல அடித்து ரத்தம் மண்டையெல்லாம் உடஞ்ச கதைலாம் இருக்குது திமுகவுக்கு. என்ன நீங்கள் அண்ணாதுரையே சரியில்லைன்னு எழுதுனதெல்லாம் இருக்கிறாங்க. இதெல்லாம் அந்த ஆரம்ப காலம். ஆரம்ப காலத்தில் தொடக்கத்தில் இல்ல இப்போதைக்கு அவர்கள் வந்து திராவிடத்துக்கு ஒரு பிரச்சனைனா அவர்கள் பேசுறது கிடையாது. அத தவறு. இல்லை இப்ப அவர்கள் யாராவது வந்து துர்கா அம்மையார் வந்து கோயில் போறத பத்தி அவர்கள் யாரும் விமர்சிக்கிறதே கிடையாது. திராவிட ஆதரவாளர், தீவிர நாத்திகம் பேசக்கூடியவர்கள், மற்றவர்கள் இறை வழிபாட்டுக்கு போறதை சீமான் கோயிலுக்கு போனாருன்னா கிண்டல் அது பண்ணக்கூடியவர்கள் யாருமே பேசுறது அதெல்லாம் கிடையாது. பேசக்கூடாது. இல்லை பாலா, அது இல்லை பிரச்சனை. அவங்க வந்து எங்க கட்டமைப்புக்குள்ள யார் கோயிலுக்கு போனாலும் யாகம் வளர்த்தாலும் அது வந்து புரட்சியில சேர்ந்துரும். ம். அதை நாங்க விமர்சிக்க மாட்டோம். வெளியில தான் வந்து கடவுள் இல்லை அப்படின்னு நாங்க பேசுவோன்றது ம். வெளியில தான் சொல்லுவாங்க. அது ஒட்டுத்துணையினுடைய அது பாடு அது ம். வேற, அது வந்து கதை வேற. இல்ல அவர்களுமே கூட இப்போ உதயநிதி சீமானை சந்திக்கிறார். சீமான் பெரியார் மண்ணு அப்படின்னு சொன்னாரு. பெரியாரே மண்ணு அப்படின்னாரு. அந்த சீமானை உதயநிதி சந்திக்கலாமான்னு திராவிட தரப்புல இருந்து ஒரு சலசலப்பு வரல. கொதிச்சாங்கல்ல, கேட்டாங்கல்ல, ஆ. கேட்டாங்கல்ல. கேக்குறாங்க. யாரை வேணாலும் கூப்பிடுங்க நிகழ்ச்சிக்கு, சீமானை மட்டும் கூப்பிடாதீங்க சொன்னாங்கல்ல. ம். அப்ப அந்த வலி அந்த அவமானம் எல்லாம் தம்பிங்களும் பட்ட வேதனை தானே. ம். அப்படிப்பட்ட ஆளு கூட உனக்கு என்ன கை கொடுத்துன்னு உட்காந்துட்டு இருக்கிறது கோவம் இங்க வருதா இல்லையா? ம். நீங்க சொல்ற இடத்துக்கே வரேன். இதுதான் கேட்கறாங்க. இந்த கோபம் அவங்களுக்கு இருந்துச்சுல, திராவிடத்துல கேட்கல. நீங்க இப்ப நீங்களே வந்து மாட்டிக்கிட்டீங்க. கேட்டாங்கல்ல, சுகர பாண்டியன் கொதிச்சாரு, இன்னும் மற்றவங்களாம் கொதிச்சாங்க. ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து விகடனை ஏதோ டிவி எல்லாம் கூப்பிட்ட உடனே யாரை வேணாலும் கூப்பிட்டுருக்கலாம், சீமானை கூப்பிட்டு இருக்கலாமா அப்படின்னு கொதிச்சாங்கல்ல. ஆமா. அப்புறம் இன்னொரு நிகழ்ச்சிக்கு வந்துட்டு அதே போல சீமானை வந்துட்டு அவரை மட்டும் தவிர்க்கணும்னு பேசுனாங்கல்ல. ம். நடந்துக்கிட்டு தானே இருக்குது. கருத்து திமுக தலைமைக்கு எதிராக சொல்லிட்டு தானே இருக்கிறாங்க. இல்ல சீமானை விமர்சிப்பார்கள். உதயநிதியை விமர்சிக்க மாட்டாங்க. உதயநிதி தான் விமர்சிச்சாங்க, ஓ. ஸ்டாலினை தான் விமர்சிச்சாங்க. ம். நீங்க இப்படிலாம் பண்றது சரியில்லை, சீமான் கிட்ட போய் நீங்க கை கொடுக்கலாமான்னு அவங்க கேட்டாங்கல்ல. ஆமா, தாய்மாமன் சீர் செஞ்சதுக்கு விமர்சிச்சாங்க. ஆமா, அந்த அதுக்கு அது மூணாவது. ஆ. அதுக்கும் சேர்ந்து அது போலதான் இங்கேயும் விமர்சனம் வரும். ம். இது ஒன்றும் தப்பு இல்லையே. ம். அது எப்படி உடனே தமிழ் தேசியத்துல மட்டும்தான் விமர்சிக்கிறாங்க அப்படின்னு? விமர்சனம் இல்லாத எந்த இதுவும் வந்து நீங்களாம் நண்டுகள் காலை பிடிச்சி இழுக்கிறீங்க, தவளைகள் வந்து அங்கிட்டு ஒரு இதுல இருந்து போனா பிடிச்சு இழுக்கிறீங்க. நாங்கெல்லாம் என்ன பேசிட்டு இருக்காதீங்க. இல்ல சார், இப்படி சொல்றாங்கங்கிற, அதாவது இந்த தமிழ் தேசியவாதிகள் நாங்கன்றதுல நீங்களும் இருக்கிறீங்களா இல்ல? தமிழ் தேசிய நீங்க இருக்கிறீங்களா இல்லையா? முதல்ல தமிழ் தேசியவாதியா நான் நீங்க பொதுவான யாரு? ஒரு ஆதரவாளர் அப்படி தான். நான் சொல்லவே வந்து இல்ல. தமிழ் தேசிய கருத்தியலை பொதுவான்றது ஆதரிக்கிறேன். தமிழ் வந்து தேசிய கருத்து இல்ல சரியானது, பாலா, தமிழ் தேசம் நான் தேவையானது. பொதுவான ஆளுன்னாவே அது சரியான வார்த்தை இல்ல. நான் அப்புறம் வேற வார்த்தை சொல்லுவேன். உங்களுக்கே தெரியும், நீங்களே சொல்லியிருக்கீங்க.
இங்க நிக்கிறீங்களா அங்க நிக்கிறீங்களா அதை சொல்லுங்க முதல்ல. நான் நீங்க தமிழ் சொல்லுங்க. தேசியத்தை தமிழ் தேசியத்தை அப்ப தான் தமிழ் ஆதரிக்கிறேன். தேசியம்னா தமிழ் தேசியத்துக்குள்ள விமர்சனமும் வருது, ஆமா ஏற்கிறீங்கல்ல. ஆமா அப்புறம் என்ன நீங்கன்னு என்ன பிரிச்சு சார், உங்ககிட்ட பேசுறீங்க? கேள்வி கேட்க சார். நீங்க இல்லையே. உங்ககிட்ட நீங்க எதிரில இருக்கனால நீங்கன்னு கேள்வி கேட்கிறேன். ஆ. நீங்கன்னா நீங்கன்னு மட்டும் தனிநபர் கிடையாது, பலரும் அதுல. தமிழ் தேசியத்துக்குள்ளவும் விமர்சனம் வரும். ம். அது நண்டு புடிச்சு இருக்கிற கதையெல்லாம் கிடையாது. திராவிடத்துக்குள்ள இதை விட மோசமா கொடூரமாலாம் நடந்தது. இல்ல, அந்த நீங்கள்ல என்னையும் தான் சொல்றாங்க. இல்ல நீங்க சொல்றேன். பின்னூட்டங்கள்ல வந்து கமெண்ட் பண்றவங்க, நீங்க தான் இந்த மாதிரியான உட்காந்து காணொலியில 10க்கு 10 அறையில உட்காந்துட்டு பேசிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இது வந்து இந்த மாதிரிலாம் இதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்ட்டு. எந்நேரமும் அண்ணனுக்கு புகழ் பாடிக்கிட்டு இருங்க அப்படிங்கிற மாதிரி சிலர் கமெண்ட் போடுறாங்க. அது பொதுவாகவே அந்த மாதிரி இருக்க முடியாது. நம்ம குணாதிசயம் அந்த மாதிரி ஒரு லிமிட் வரைக்கும் தான் நம்ம இருப்போம். ம். தொடக்கத்திலே உங்களுக்கு தெரியும் அந்த குணாதிசயம் எனக்கு சுத்தமா கிடையாது. ம். சிலது நான் அவர்கிட்ட நேரா பேசுவேன். அவர் சிலது நம்மகிட்ட பேசுவாரு. அந்த முக்கியமானவங்க சில பேர் நம்மகிட்ட இப்படி தான் போயிட்டுருக்கோம். கருத்து ஏதோ முரண்பாடுகள பேசி சொல்லுவோம். சில விஷயங்கள் வெளியில பேசுவோம். ம். பேசவே கூடாது, இருக்கவே கூடாது. அதுக்காக நீ உடனே துரோகி, நீ வந்து கட்சி மாறப் போற, பெட்டி வாங்க போறன்னா, அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. ம். வாங்குறேன்னா நீங்களும் வாங்க, கூட வாங்கிக்கங்க. ஒரே வார்த்தை தான். ம். நான் அப்புறம் மிஞ்சி போனேன்னா சொல்ல முடியும். ஒரே வார்த்தை தான் இருக்குது. ம். வாங்குறவங்களுக்கு தான் வாங்குற பழக்கம். அந்த எண்ணம்லாம் இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ம். அது உடனே என்ன ஆகும், தலைமையை தான் சொல்றேன்னு சொல்லிட்டு நீங்க டைவர்ட் பண்ணுவீங்க. அதுதான் இதுக்கு தான் பேசாம சில விஷயங்கள கடந்து போறது. ஏன் அப்படிலாம் கடந்து போறீங்களே இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான். சரி. சொன்ன உடனே அது குறிப்பிட்ட அந்த விஷயத்தை தான் விமர்சனம் பண்றேன்னு இல்லாம தலைமையை சொல்லிட்டுன்னு சொல்ல வரீங்க. புரியுதுல்ல உங்களுக்கு? இப்ப ஒரு பக்கம் இப்படி நீங்க சொல்றீங்க, ஒரு பக்கம் இப்படி பேசுறீங்க. பேசும்போது ஒரு முரண்பாடு வந்துட்டு முறைச்சிட்டு நிக்கிறீங்க. இதுதானே சிக்கல். ஒரு கட்சிக்குள்ள டிராவல் பண்ற ஒரு நபருக்கு எனக்கு தெரியாதா, எடுத்தெறிஞ்சு எல்லாத்தையும் பேசிட்டு போறதுக்கு தெரியாதா? ஏன்னா தமிழ் தேசியம்ன்றது காலத்தினுடைய தேவை. தேவை. இப்பவும் அதுக்கான காலம் அவசியம் இன்னைக்கும் இருக்குது. அடுத்த கிரவுண்டு வந்து உங்களுக்கு அண்ணாமலையா, சீமானங்க யார் அப்படின்றது தான் இருக்குது. புரியுதுல உங்களுக்கு? 2 திராவிட கட்சிகளும் எதிர்ப்பு அரசியல்ல இனிமே இருக்காது. அது காம்ப்ரமைஸ் அரசியலுக்குள்ள தான் போகும். மக்களுக்கான நலன் இருக்காது. அவங்க ஒவ்வொருத்தரும் தன்னுடைய நலனுக்கான நலன் சார். குரலா தான் இருப்பாங்க. இனிமே அதான் ஆமா. நடக்கும். தன்னை காப்பாற்றிக் கொள்ள உடனே மக்கள் போராட்டம் நடத்துவாங்க. தனக்கான காம்ப்ரமைஸ் நடந்துட்ட உடனே அப்படியே விட்டுட்டு போயிடும். அதுதான் இனிமே அங்க. ஆனால் மக்களுக்கான போராட்டம்ன்ற குரல் இனிமே என்டிகேவா, அண்ணாமலையான்ற மாதிரி தான் இனி வரும் உங்களுக்கு. ம். அதில் அண்ணாமலையும் சமயத்தில் எங்கன்னா காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்காக அப்போ இருக்கக்கூடிய நீங்கள் இதை தக்க வச்சுட்டு பயணிக்கிறன்னு ஒரு காலகட்டம் வருது இல்லை. இப்போவும் நமக்கான காலம் இருக்குது. இப்போவும் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் இது வந்து தலைமைக்கு தெரியாமலாம் இல்லை, தெரியலாம், இருக்கலாம். சந்தர்ப்ப சூழ்நிலை இப்படி வருதுன்றப்ப அதை பார்த்துக்குங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். இதுக்கு உடனே ஒரு அலையை கிளப்பி விட்டு ஒரே இதுவாக பேசி இதுவாக சரி. தேசியத்துக்கு முக்கிய பிரச்சனைன்ற கேள்வியும் வருது. ம். அதனால் காலத்தினுடைய தேவை இன்றைக்கி இது இருக்குது. இந்த கட்டமைப்பினுடைய தேவை இருக்குது. சீமானுடைய தேவை இருக்கிறது. அது ஒரு பகுதியாக போயிடக்கூடாது, ஒரு விளையாட்டாக போயிடக்கூடாதுன்ற விமர்சனத்தை வைக்கிறோம். சரி. இந்த இதுக்கு முந்தைய ஒரு வதந்தி அல்லது பேசுபொருள் உருவானது. அம்பாசமுத்திரத்தில் வந்து சீமானவர்கள் வந்து பொது வேட்பாளராக நிற்கிறாரு, அதை திமுக முன்னெடுக்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் இது பண்ணாங்க. அதெல்லாம் கேட்கும்போதே கொஞ்சம் பகீர்னா இருக்கு. என்னது இல்லை பாலா, இப்போ மற்றவங்களுக்கு அது பகீர், உங்களுக்கு ஏன் அது பகீர்னு வருது? ஜேர்னலிஸ்டாக நீங்களே ட்ராவல் பண்ணுங்க. ஜஸ்ட் ஒரு கிராஸ் செக் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இல்ல, அதெல்லாம் சரி. நான் சொல்றது வந்து அது உண்மை இல்ல. ஆனால் இப்படி ஒரு விஷயத்தை அப்படி ஒண்ணு இல்லன்றதுக்கு ஏன் நீங்க பேசிட்டு இருக்கீங்க பாலா? அதுக்கே மண்டையை உடைச்சிட்டு அதுக்கே வீடியோ போட்டுட்டு இருக்கீங்க? எனக்கு புரியலையா? அது இல்ல, ஜஸ்ட் அவ்வளவுதான், போயிட்டே இருக்கணும். அடுத்த கட்டம் என்ன? நீங்க அதை பேசணுமே. அம்பாசமுத்திரத்தில் நின்னால் இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும், ஏன் நீங்க அதை பேசுறீங்க? பொது வேட்பாளராக நிற்க வச்சு நீங்கள் கேட்டால் அது அவமானம் இல்லையா, அப்படியா இல்லையான்னு அது நடக்கவே இல்லை. அப்படி ஒரு முடிவு அவங்க கிட்ட இல்லை. எனக்கு கிடைக்கிற தகவல் உங்களுக்கும் கிடைக்கும். பத்திரிகையாளரை நீங்கள் கிராஸ் செக் பண்ணுவீங்க. ஒரு தகவல் கிடைச்சுன்னா அது என்ன ஏது ஹையர் அஃபிஷியல் வரைக்கும் நெட்வொர்க்கில் இருந்துட்டு தான் நம்ம இங்கே வரோம். ஒரு அவதூறு வர மாதிரி டக்குன்னு ஒரு விஷயத்தை பேச மாட்டோம். ஓரளவுக்கு தகவல் உறுதியான பிற்பாடு தான் பேசுகிறோம். அப்படின்றப்ப அது இல்லை. இப்போ அடுத்து அது உறுதி செய்யப்பட்டது. இப்போ வந்து அவர் அம்பாசமுத்திரத்தில் போட்டியிட போறார். அவ்வளோதான். அவர் போட்டியிடுகிறார். இல்லை, அந்த போட்டியிடுறது வந்து கட்சிகள் மற்ற கட்சிகள் போட்டியிடுறாங்க இல்லையான்றதை பற்றி அவர் கவலை இல்லை. அவர் யாருன்னா உங்க ஆதரவு எனக்கு கொடுங்கன்னு கேட்டாரா? இல்ல. ஈரோடுல நடந்தல இடைத்தேர்தல் எல்லாத்தையுமே வெளிப்படையா எல்லாருமே கேக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? அப்படி இல்லையாங்க. எல்லாமே வெளிப்படையா தான் நடக்குதா? என்ன வெளிப்படையா இல்லங்க. இல்ல, எல்லாம் அரசியல்ல வந்து பேசிரோமே, எல்லாத்தையும் அரசியல்ல எல்லாமே வந்து வெளிப்படையா தான் நடந்துகிட்டு இருக்கா? சரி, இப்ப நான் பேசிக்கிறாங்க, மறைமுகமா அப்படி பேசலன்னு உங்களால சொல்ல முடியுமா? அப்படி சொல்லாதீங்க. எதுவுமே பேசாம தான் நடக்குதா எல்லாமே? இல்ல நீங்க அப்படி பேசணும்லாம் சொல்ல வராதீங்க. நீங்க பேசனாங்கன்னா அது ஒரு விதமா இருக்கும். பேசாம தான் இந்த சந்திப்புகள் நடந்துட்டு இருக்கா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் வந்து எழுப்பப்படுது இல்ல? ஈரோடு இடைத்தேர்தல்ல கலந்துக்கல போட்டி யாருமே. என்டிகே மட்டும்தான் நின்னுச்சு. அப்ப விட்டு கொடுத்தாங்கன்னு எடுத்துக்கினீங்களா? சொல்லுங்க.
இல்ல அவங்க வந்து அறிவிச்சிட்டாங்கல்ல, நாங்க கலந்துக்கிட மாட்டோம்னு அறிவிச்சிட்டாங்க. அப்ப அந்த இடத்துல சீமான் நிக்கல. இப்ப என்ன சிக்கல்னா, ம். இந்த தேர்தல்ல காரைக்குடியில சீமான் அவர்கள் தோற்று போனார். அது கௌரவமான தோல்வி அது. ம். வீரனுக்கான தோல்வி அது. ம். ஆனால் இதன் பிறகு சட்டமன்றத்துக்குள்ள விஜயை எதிர்கொள்வதற்கு திமுக, அதிமுக இணைந்து சீமான்ங்கிற ஒரு கேரக்டர உள்ளுக்குள்ள அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு வேலைப்பாடு நடக்குது. அதற்கு சாத்தியக்கூறுகளாக என்னெல்லாம் சொல்றாங்கன்னா, திமுகவும், அதிமுகவும் இணைந்து ஆட்சி அமைக்கலாம்ங்கிற வேலை வரைக்கும் செஞ்சிருக்காங்க. அத வந்து கண் முன்னாடி நீங்க ஒரு எல்லாமே நிறுவனமானது. கேளுங்க. அப்ப என்ன சொல்ல வரீங்கன்னு புரியுது. இதையும் செய்வாங்க அப்படிங்கிறதுக்கான பேசி வச்சுக்கிட்டு எல்லாம் சேர்ந்து இவர் நிக்க வைக்கிறாங்க. இவர வந்து சட்டமன்றத்துக்கு அனுப்பி விஜய் கூட சண்டை வைக்கணும் அப்படின்றதுக்காக திமுக, அதிமுக சேர்ந்து பண்ணதுன்ற ஒரு கதை வசனம் நல்லா எழுதுறீங்க. நல்லா எழுதுறீங்க. ம். அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா இதெல்லாம் சாத்தியமான ஒண்ணு இருக்குது. திமுகவும், அதிமுகவும் அப்பவே அம்பலப்பட்டு போயிடும். இப்பவே வந்து பதில் சொல்ல முடியாம அதிமுக திணறிட்டு இருக்குது. திமுகவும் பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாகுது. 1000 தான் இருந்தாலும் நீங்க ஒரு 2 பேருக்குள்ள ஒண்ணா சேர்ற மாரி ஒரு முடிவு வந்துச்சு. இது அயோக்கியத்தனம்னு அதிமுகவுல இருந்து சொல்லிட்டு வெளியேறி போறதுக்கு ஒரு காரணம் வேணும். காரணம் தேவை அவ்வளோ. அத சொல்லிட்டு போறான். ஆ. இந்த நிலையில 2 கட்சியுமே நாங்க போட்டியிடல அப்படின்னு வந்துட்டாங்கன்னா, அப்புறம் மக்கள் என்ன பேசுவாங்கன்னா, இந்த 2 கட்சிக்கும் பொறுப்பு இருக்குது. அவன் அடுத்தது உள்ளாட்சி தேர்தலுக்கு போட்டிக்கு வரணும். அப்ப மக்கள் அவநம்பிக்கைக்குள்ள ஆளாவாங்க. ம். புரியுதுல்ல? ம். திமுகவுக்கு பதில் சொல்லணும். அதிமுக அவங்க தொண்டருக்கு பதில் சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு அப்படி நடக்காது. 2 பேரும் போட்டியிடுவாங்கன்னு தான் தோணும். ஏன்னு கேளு, உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. ம். அடுத்த 1 வருஷத்துல உங்களுக்கு இந்த பார்லிமெண்ட் தேர்தல் வரப்போகுது. நீங்க இத புறக்கணிக்கிறீங்க அப்படின்னாவே சோர்ந்துரும் அந்த கட்சிக்காரங்க. ம். அல்லது உங்கள் மேல ஒரு பழிய சொல்லுவோம். நீங்க யாரோ ஒருத்தர் வெற்றிக்கு உன் கட்சி விட்டு கொடுக்குறேன்னா, நான் ஏன் உன் கட்சியில இருக்கணும்னு திமுக பார்த்து அந்த தொண்டன் கேட்பான். அதிமுகவை பார்த்து அவன் தொண்டன் அடுத்த கட்ட 2ஆம் கட்ட தலைவர்கள் கேட்பான். ம். இங்க இருக்கக்கூடிய இந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து என்னன்னாங்க, நீங்க இப்படி ஒரு வெற்றியை வாங்குறதுக்கு நாங்க எதுக்கு இருக்கணும்? அவங்களே வச்சு நீங்க ஜெயிச்சுக்கணும். இங்கேயும் சொல்ல வாய்ப்பு இருக்கு. ஆக இல்ல அது எல்லாத்தையும் மீறி இதெல்லாம் இந்த இது நடக்கவே நடக்காது. ம். அவங்களா இல்ல போட்டி நடக்காது, நடக்காம போகுது அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்து பார்க்க போற ஆமா. அது காட்சிகள் முன்னாடி மூலமா ஏன் நீங்க இவ்வளவு காட்சி பேசிக்கணும்? இதுக்கு நான் நேரத்தை நான் அதை பத்தி ஒதுக்கணும். பேசல. ஏன் இல்ல இல்ல வெளியே இப்படி சொல்லப்படுகிற தகவல் பேசியிருக்கீங்க பாலா, இப்படி பேசியிருக்கீங்க. வெளியே அதனால நான் சொல்லப்படுகிற சொல்ல தகவலை தான் நான் வதந்தின்னு சொல்லி தான் பேசுறேன். இப்படி எல்லாம் வதந்தி கிளப்பி விடுறாங்க அப்படிங்கறத தான் அவன் சொல்லி பேசுவான் பேசுறேன். வதந்தினா அதே நம்ம எடுத்துட்டு வதந்தின்னு பேசிட்டு போறதுல என்ன இருக்குது? ம். இல்லாத ஒண்ணு. அது வந்து அவர் இன்னொன்னு இந்த தேர்தல்ல அவர் போட்டியிட வேண்டிய தேவை இருக்கா? தேவை இருக்குதுன்னா இப்ப சரி போட்டியிடல. ம். போட்டியிடலன்னு வச்சு நீங்க என்ன தெரியுமா பக்கம் பக்கமா எழுதுவீங்க? ம். தோல்விக்கு பயந்துட்டாரு சீமான். ம். தோல்வியை நோக்கி அவர் முடிவு எடுத்துட்டாரு. ம். இனி நமக்கு வாய்ப்பு இல்லைன்னு மக்கள் நிராகரிச்சுட்டாங்க. இல்ல இதுக்கு முன்னாடி நடந்த இடைத்தேர்தல் எல்லாம் சீமான் போட்டியிட்டாரா? என்னது? இதுக்கு முன்னாடி நடந்த இடைத்தேர்தல் இல்ல இப்ப இந்த தேர்தல்ல போட்டியிட்டாருங்க. இந்த தேர்தல இல்ல இதுக்கு முன்னாடி தான் சீமான் அவர்கள் போட்டியிட்டார்ல. ஆமா. அங்கேயும் தான் தோல்வி அன்னைக்கு செஞ்சார்ல. அன்னைக்கு இந்த போட்டி இல்ல. இன்னொரு கட்சி வந்துட்டு நாங்க தான் பெருசு வந்துட்டோம். மக்கள் எங்களுக்கு மட்டுமே தான் அங்கீகாரம்ன்ற மாதிரிலாம் முலாம் பூசல ம். அன்னைக்கு. அதனால அது விட்டாரு. இன்னைக்கு நின்னு இதை வந்து பார்க்கணும். ம். வெற்றி தோல்வின்றது வேற விஷயம். சரி. களத்துல இறங்கி நின்னு பார்த்துருவோம். அது அம்பாசமுத்திரத்தை தேர்வு செய்ததுக்கு ஒரு காரணங்கள்லாம் சொல்லப்படுது. இன்னும் அதுக்கு நீங்க ஒரு காரணம் ஜாதி நான் சொல்லல. அது அங்க விஷயம் சொல்றவன் 1000 அவங்களுக்கு இன்னைக்கு கண்டென்ட் வேணும் ஏதோ பேசி போட்டுருப்பான். அதுக்கெல்லாம் வந்து நீங்க அரசியல் பேசிட்டு இருந்தா எந்த கட்சியும் அரசியல் நடத்த முடியாது. ம். அது முடிவு எடுக்குது, அந்த கட்சி முடிவு எடுக்குது. இல்ல, அவங்களுக்குள்ள இடைத்தேர்தல் பேசி பல முடிவு தொகுதிகள்ல எடுக்கிறாங்க. நடக்குது. ஆமா. பல தொகுதிகள்ல நடக்கிற ஆமாங்க. இடைத்தேர்தல்ல வேற வெற்றி தொகுதிகள் வாய்ப்பு தேர்வு எங்க பண்ணியிருக்கலாம். வருது? அம்பாசமுத்திரத்தை தேர்வு செய்வதற்கு பின்னாடி அவரும் போய் அதுக்குள்ள சரி, விழுந்துட்டாரா? காரைக்குடி ஏன் இப்ப தேர்வு செய்தாரு? அது முன்னாடி தேர்வு செஞ்சது. அதான் அதுக்கு என்ன காரணம் சொல்ல வரீங்க? இல்ல முன்னாடி இப்போ ஒரு இல்ல, தோல்வியை இல்லைங்க. சந்தித்த பிறகு சரி, தோல்வி வந்துச்சுன்னா திரும்ப வாள் கையில எடுக்க கூடாதா? ம். சொல்லுங்க. ம். ஒரு போர் வீரனுக்கு அழகு. களத்துல போர் வீரன் தோல்வினா வாளை கையில போட்டு வந்துடணுமா? திரும்ப அந்த வாளை கையில எடுக்க கூடாதா? ம். அப்படி பார்த்தா திமுக என்னைக்கே வீட்டுக்கு போயிட்டு இருக்கணுமே. ம். அது இடைத்தேர்தல பொது சரி, இப்ப இந்த தேர்தல். இடைத்தேர்தலில் ஸ்டாலின் போட்டியிடுவாரா? ஆ? ஸ்டாலின் அது போட்டியிடுவாரா? அவங்க கட்சி முடிவு இல்ல எடுக்கணும். அதைத்தான் கேட்கிறேன். பயந்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அதை ம். பயப்படுறாரு. நில்லு, ம். நின்னுட்டு காட்டு. பயப்படுவா வெற்றியோ தோல்வியோ அதையும் அவமானமா பாக்குற. என்னதான் மக்கள் சொல்றாங்கன்னு பாத்துரு. ம். முன்ன எடுத்ததை விட கூடுதலா வாக்கு வந்துச்சுன்னா சந்தோஷம் ம். அப்படின்ற ஒரு பேர் வரும்ல. சரி, அம்பாசமுத்திரத்துல கூடி உங்களுடைய இருக்காங்க. பார்வையில சீமான் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்ப தெரியல. ம். ஒண்ணு மற்ற ஆட்கள் வேட்புமனு தாக்கல் செய்யறத பொறுத்து தான் இருக்குது. ம். அந்த போட்டியிடுறப்ப தெரியுது அதுக்கு முன்ன விட கூடுதலா வாங்குறாரா இல்ல வெற்றி வாய்ப்பு இருக்கிறதா ம். அப்படின்றது இருக்குது. இன்னும் போக போக நீங்க எல்லாம் ஒரு கதை சொல்லிட்டு இருக்கீங்கல்ல, ம். இவங்கெல்லாம் சேர்ந்து சீமானை வெற்றி பெற வைக்கிறார்களா? ம். நான் சொல்லல சார், நீங்க இல்ல, வேற இல்ல. ஏன்ட்ட திருப்புறீங்க. இல்லைங்க. வந்த தகவல்களை நான் சொன்னேன். இப்ப இதெல்லாம் அதை நடக்குது. எடுத்துக்கிட்டு வரீங்க இல்லைங்க, அதை எடுத்துட்டு ஒரு விவாதமா இவ்வளவு நேரம் பேசுறீங்களா, அப்புறம் அதுக்கு பதில் சொல்லணும் இல்ல. அந்த இதை உங்ககிட்ட கேக்குறேன். நீங்க ஒரு அது நீங்க ஒரு ஒரு மூத்த issue இல்ல. பத்திரிகையாளர், உங்ககிட்ட கேக்குறேன். அத மூத்த நீங்க பத்திரிகையாளர் பார்த்தா அதை கிளப்பி விட்டதே நான் தான் சொல்லிடுவீங்க போல இருக்கு. தொடர்ந்து எல்லாம் பேசிட்டு இருக்கிறவங்களுக்காக சேர்த்து நான் சொல்லிடுறேன். இப்போ அந்த களம் வந்துட்டு முடிவாகலை. ஒன்று முடிவாகிட்டு போய் நிற்க போகிற நேரத்தில் யாரெல்லாம் எதில் நிற்கிறாங்கன்றதை பார்த்து தான் நம்ம முடிவு கட்ட முடியும். ம்.
சொல்ல முடியாது. அதிர்ஷ்டம் டக்குன்னு வெற்றில வந்தாலும், இப்ப இந்த இந்த எப்படி பார்த்தாலும் 100 நாள் கடந்து போயிடும். இடைத்தேர்தல் வர்றதுக்கு எப்படியும் இன்னும் தேதி அறிவிக்கல. 3 மாசம், 4 மாசம், 5 மாசம் கூட கடந்து வரலாம். அப்படி வரும்போது அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த அரசியல் சூழ்நிலை இருக்குல்ல, அது வந்து உங்கள தீர்மானிக்கும். ஆட்சி மீது மக்களுக்கு வந்து வெறுப்பு இப்பவே வந்திருக்கலாம். இப்பவே ஒரு பெரும் அதிருப்தி. ஏன்னா இந்த நாளைக்கே வந்துருந்தாங்க ரூ. 4500 ம், வாங்கி பாக்கெட்ல வச்சுக்கலாம்னு பார்த்தா, அப்படின்ற மாரி தான் இருக்குது. ம், ஏன்னா ரூ. 2500 ஒண்ணும் வரலையே! "ஏய் என்னாலே?" அப்படின்னு உங்க பக்கத்துல பேசுவாங்கல்ல. அங்க ம், அப்படியே ஒருத்தர் பேசுறாரு. ம், "ஏலே இந்த இந்த காசு எப்போ வந்து சேரும் கொஞ்சம் கேட்டு சொல்லேன்" அப்படின்றாங்க உங்க ஆளுங்க அங்க இருந்துகிட்டு. ம், அதான் உங்க ஸ்லாங்க பேசக்கூடிய நம்ம மக்கள். ம், நான் அதை இப்ப என் பாக்கெட்லாம் வச்சுக்கிறேன் விஜய் கேட்டு உடனே உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பதில் அவங்களுக்கு. ம், உரிமையோட நம்மகிட்ட கேட்குறேன். இந்த இதெல்லாம் வந்து மக்கள் பார்ப்பாங்க. இன்னும் இடையில நெருங்கி ஏதோ ஒரு சம்பவம் நடக்கலாம். ஏதோ பெரும் அதிருப்தி வரலாம். நீங்க வந்து இந்த ரொம்ப எங்கேயோ ஒண்ணு எப்போவோ குழந்தை பிறக்கும். புரியுதுல? சராசரி தமிழ்நாட்டுல ஒரு நாளைக்கு 10 20 100 குழந்தை. இதுங்களுக்கு 1 சவரன் குடுக்குறதுல வந்து அது ஒரு ஸ்கீம்னு அறிவிக்கிறேன். இன்னும் அதை தாண்டின வெகுஜன மக்கள்னு இருக்கிறாங்கல்ல. 100ல ஒரு பகுதி, ஒரு துளிக்கு தான் அந்த திட்டம் நீங்க. ஆனா மீதி ஒரு பெரும்பகுதி 99.99ன்னு சொல்ற அந்த அளவுக்கான மக்களுக்கு நீங்க ஒண்ணும் திட்டத்துல கொண்டுட்டு வரலையே. ஏன்னா இது இருக்கிறதுல பெரிய உருக்கடியா இருக்குது இது. இது ஒரு திட்டம் போட்டு இதுக்கு ஒரு பெரிய வெடிக்கை வச்சுட்டு 755 கோடி நிதி அப்பா 755 கோடி நேரா உன் பாக்கெட்டுக்கே வந்துடும் ஒவ்வொருத்தனுக்கும் நினைப்பு. ம். இவன் எப்ப கல்யாணம் நடந்து அது குழந்தை பிறந்து ஒரு சவரன் வாங்க போறதுன்னு தெரியாது. அதுக்குள்ள 5 வருஷம் நடந்திருக்குமா, கடந்திருக்குமா, ஆட்சி இருக்கும் இருக்குமா தெரியல. இதெல்லாம் வந்து இப்பவே வேற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க இந்த கோஷ்டி. இதுல இந்த மாதிரி தினசரி அனுபவிக்கக்கூடிய திட்டங்கள்ல எதுவும் இன்னும் உருப்படியா வரல. இதெல்லாம் இந்த 100 நாள் பார்க்கும்போது நம்ம ஒரு தப்பு செய்துட்டோம். இது எல்லாவற்றையும் பேசின ஒரு மனிதரை நம்ம புறக்கணிச்சுட்டோம் சீமான ம், அப்படின்னு ஏன் ஏற்கக்கூடிய மனநிலை வராது? ம், வந்திருக்காது. ம், அந்த சூழ்நிலை, அந்த காலம், அந்த நேரம் வரும்போது அங்க பார்த்துக்கலாம். அது வேற விஷயம். ம், அதுக்கு வந்து எப்படி அவர் நிக்கலாம், எப்படி மேற்க பார்த்து நிக்கலாம், ம், எப்படி கிழக்க பார்த்து நிக்கலாம்னா, ம், அதுக்கெல்லாம் பதிலே கிடையாது. பதிலே கிடையாது. அது உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய விருப்பு வெறுப்புக்காக நீங்க அன்னைக்கு ஏதோ ஒரு பேசி கன்டென்ட் போடணுன்றதுக்காக அதை உருவாக்கிக்கிறீங்களே ஒழிய, யதார்த்த அரசியல்ன்றது களத்துல வேற. நாங்களாம் யதார்த்தத்திலேயே டிராவல் பண்ணிட்டு தான் வந்து உங்களுக்கு தெரியும். பொதுவா எந்த சட்டமன்ற தேர்தல்னாலும் நான் கிரவுண்ட்ல இருப்பேன். உங்களுக்கே தெரியும். அப்பதிலிருந்து குமுதத்துல இருக்கிற வரைக்கும் எதார்த்தம் மக்கள்கிட்ட என்ன இருக்குது? பேசுபொருளா என்ன இருக்கு? எது சரிப்பட்டு, எது சரிப்பட்டு வராது? இதுதான் பேசிட்டு இருப்போம்ல. அன்னைக்கு அம்பாசமுத்திரம் எப்படின்றத பார்த்துக்கலாம். ம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கே வந்து அவர் அங்க வாசல்ல இல்ல திறந்து இன்னைக்கே வச்சு அறிவிச்சிட்டாங்கல்ல. ம். இன்னைக்கே அறிவிக்கும் போது அது டிபேட்டா தான் மாறத்தான் செய்யும். நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டாலும் அது டிபேட்டா தான் மாறும். இன்னைக்கு நான் 29 தேர்தல்ல நாங்க இப்பவே தனித்து நிப்போம்னு அறிவிச்சிட்டீங்கன்னா, ஆமா. அவசியம் இல்ல. தனித்து நிக்க வேண்டிய அவசியம் இல்ல. அத இப்போ அறிவிக்க வேண்டியதில்ல. தேர்தல் காலம் முடிவு பண்ணும். அதுவும் இல்லாம தமிழ்நாட்டுல இனிமேலும் இந்த நாம் தமிழர் தனித்து போட்டியிட்டு வெற்றி பெறும்னு நம்புறீங்களா நீங்க? இல்ல பொதுவா நாம் தமிழர்ன்னு இல்லங்க. எந்த அரசியல் கட்சியும் வந்து இப்ப அதுவும் இந்த 26 தேர்தல் முடிவுக்கு பிறகு ஒரு பேட்டர்ன் வந்துருச்சு. ம், நீ யாரா இருந்தா எவ்வளவு பெரிய கொம்பா கூட இருந்துக்கோ. ம், ராஜராஜ பரம்பரையில நாங்க வந்து இத்தனை வருஷம் கட்சியை வளர்த்துட்டோம் அப்படின்னு கூட இனிமே சொல்லிக்கோ. ம், அதான் இனி வேலைக்கே ஆகாது. நான் எனக்கு பங்கு தரையா அவன் கூட வரேன். ம், இதுதான் இனி நடக்க போகுது. ம், இந்த அரசியல் தான் இனிமே வரும். அதுக்கு வந்து முத்தாய்ப்புன்னு சொல்றாங்கல்ல, அந்த முத்தாய்ப்பு தொடங்கியாச்சு. ம், தெரிஞ்சோ தெரியாமலோ இது ஒரு ஜனநாயக முறை. இந்த ஒரு விஷயத்துல பாராட்டணும். ம், கூட்டணியில இருக்கிற எல்லாருக்குமே நான் பங்கீடு தரேன் ம், அப்படின்னு அமைச்சரவையில பங்கீடு. இப்போ இதை இந்த இந்த சுகம் எல்லாருக்குமே வேணும்னு நினைப்பாங்க. ம். ஆமா. எதுவுமே இல்லாம நான் வந்து எதுவும் ஒண்ணு நீங்க பங்கீடு தரணும், இல்ல பங்கீட்டோட சேரணும். இது 2மே இல்லாம நான் மட்டும்தான் அப்படின்றது இனிமே இனிமே வேலைக்கு தமிழ்நாட்டு ஆகாது. அரசியல்ல இல்ல. இது வந்து நீங்க இதுக்கேத்த மாதிரி நீங்க அரசியல் நடத்தலைன்னா அது என்டிகேன்னு நான் சொல்ல வரல. யார் ஒருத்தருமே ம், புரியுதுல்ல? ம், வரப்போற அண்ணாமலையா இருந்தாலும் யாரா இருந்தாலும் இனி தனித்து தான் அப்படின்னா அது வந்து இல்ல. நீங்க திரும்ப திரும்ப வீம்புக்கு போய் சோத்துல முட்டிக்கிட்டு வர்றது தான் இல்ல வழி. நாம் தமிழர் அதுதானே செஞ்சுக்கிட்டு இருக்கு. திரும்ப திரும்ப வந்து அதாங்க தனித்தே தான் அறிவிச்சு அது போட்டியிடுவோம். சரியில்லை. அது வந்து ம், திரும்ப மறுபரிசீலனை பண்ணணும் ம், அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். ம். இப்ப வந்து அத இனி 26லயே செஞ்சிருக்கலாம்ங்கிற வருத்தம் உங்களுக்கு இருக்கா? இதற்கு எனக்கு வருத்தம் இருக்குதா? நான் சொல்லியிருக்கிறேன். ம், பதிலே சொல்லியிருக்கேன். அது ஒரு வாய்ப்பு இருந்திருக்கலாம். ம், பேசியிருக்கலாம். என்னைக்கோ வந்து நீங்க எப்படியோ எப்படி இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு ஒரு 20, 25% வந்துட்டு பிற்பாடு கூட கூட்டணி தான் வச்சாங்க. 35% இன்னும் ஒரு 15, 20% வரணுன்றப்போ ஒரு கூட்டணிக்குள்ள தான் நீங்க இருந்தாகணும். ம், தனிச்சு யார் ஒருத்தரும் இனிமே இவ்வளோ சதவீத வாக்குகளை வர்றதுக்கு முடியாது. இப்படி ஒரு ஸ்வீப்பில் வந்த இவங்களே 34, 35ல தான் நின்னுட்டு திணறிட்டு இருக்கிறாங்க. பார்த்துட்டு இருப்பீங்க. ம், ஒரு குறைஞ்ச வித்தியாசத்துல தான் இவங்க தொகுதி பங்கீடு தொங்கிக்கிட்டு இருக்குது இது. இந்த கட்சிக்கே இவ்வளவு பெரிய பூமாராங் பண்ணி இவ்வளோ பெரிய விஷயம் வெடிக்க வச்சு ஒரே நேரத்துல 108 வந்தும் கூட முடியல. தாண்ட முடியல. ம், அப்ப இதுக்கு மேல எல்லா கட்சியும் பார்த்துட்டாங்க. இன்னொரு பெரிய அவதாரம் எதனா ஒண்ணு வந்து இப்படி வேணா ஒரு பெரிய அளவுல வந்துட்டு வந்தா உண்டு. அதுக்கு ம், வாய்ப்பில்ல. ம், இருக்கக்கூடிய இந்த கட்சிகள் எல்லாம் இனிமே இந்த மாரி அவதாரத்தை எடுக்க முடியாது. ம்.
விஜயே நினைச்சாலும் அடுத்த முறை இந்த மாதிரி வருவாருன்னா அது வாய்ப்பு இல்லை. ம். ஆக நீங்க இனி தமிழ்நாட்டுக்குள்ள கூட்டணி அரசியல் தான் அப்படின்றது தான் இருக்குது. 2026 இப்படி ஒரு முடிவு இருந்திருந்தால் ம். இந்த திராவிட கட்சிகள் ஆகாது என்னைக்குமே. சரி, நம்ம தொடர்ச்சி இந்த இனத்தினுடைய ஒரு பகையாக இருந்துகிட்டு இருக்குது. ஆரியம்னு சொல்லக்கூடிய பாஜக, காங்கிரஸ் ரெண்டுமே இந்த இனத்தினுடைய விரோதியாக தான் இருந்திருக்குது. அது கூட கூட்டணி வேணாம், புதுசாக வந்த ஒருத்தரோட சேர்ந்து கை கோக்கிறதுல தப்பு என்னன்ற ஒரு விமர்சனம் அன்றைக்கி எல்லாருக்குமே இருந்தது. இருந்திருந்தால் இன்றைக்கி எதிர்கட்சியாக இருந்திருக்கலாம். அதிகாரம் தான் இன்றைக்கி அவங்களுக்கு. இன்றைக்கி ஒன்றும் இல்லை, ஒரு காங்கிரஸுடைய முக்கியமான ஒரு ஆளை பார்த்து பேசிட்டு வரேன். நான் அமைச்சராக நாங்கள் உக்காந்துக்கிட்டு ஒரு எஸ்பி கிட்ட இது என்ன, ஒரு கலெக்டர் கிட்ட இது என்ன, எங்க ஆளுக்கு இது செய்து கொடு, எங்க ஆளுக்கு இப்படி செய்து கொடு, இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்கு நான் பேசுறதுல இருக்க விஷயம் இருக்குல்ல, இந்த அதிகாரம் இல்லாமல் நாங்கள் 67 பிறகு நாங்கள் வெறுங்கையா அந்த எண்ணம் வந்துடுச்சு இல்லை அவங்களுக்கு. இதுதானே அதிகாரம். ஏன் அப்ப அது சரிதான். அது வந்து ஒரு தமிழின பகை காங்கிரஸ் வந்து மீண்டும் தமிழ்நாட்டில் திமுக உயிர் கொடுத்தது. அந்த பாவத்தை தொடர்ந்து செய்து அதை செஞ்சுக்கிட்டு இருந்தது. இன்னைக்கு விஜயும் வந்து அதை கொடுக்க வேண்டிய சூழலுக்கு வந்திருக்காரு. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்க. இது வந்து ஆரோக்கியமானதா? ஆரோக்கியம் இல்லை, நல்லாவே தெரியுது. எனக்கு உங்க ஆரோக்கியம் பிரச்சனை இல்லை. ஆட்சியை நடத்தணும். எனக்கு மக்கள் கொடுத்துட்டாங்க, மெஜாரிட்டி வந்திருக்கிறோம், ஓரளவுக்கு இருக்குதுல மெஜாரிட்டி. நான் எனக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது. நான் ஏன் மற்றவங்களை கூப்பிட்டு வச்சுன்னு கொடுக்குறேன்? யாராக இருந்தால் எனக்கு என்ன? நீங்கள் அங்கே இருக்கிற வரைக்கும் தான் சார் கல்லாப்பெட்டி கூட்டணி, எங்கள் பக்கம் வந்துட்டீங்கன்னா நல்ல பெட்டி கூட்டணி. புரியுதில்லை உங்களுக்கு? அங்கே இருக்கிற வரைக்கும் கல்லாப்பெட்டி. இந்த காங்கிரஸுக்கு இத்தனை தொகுதியை கொடுத்தது யார்? திமுக. தொடர்ந்து அந்த பாவத்தை இந்த பாவத்துக்கு தான் நம்ம திமுகவை எதிர்க்கிறோம். விசிகாவுக்கு நமக்கு என்ன பிரச்சனைன்னா ஒரு பிரச்சனையுமே இல்லை. திமுகவை போட்டு நம்ம அந்த பகை இருக்குதுல்ல, இனத்துரோகம் பகை, நமக்கு அந்த வேகம், அந்த வெறி, இதெல்லாம் பேச இவங்க குறுக்கால வந்து நின்றுட்டு இருந்தாங்கல்ல, அங்கதான் இந்த தமிழ் தேசிய கட்டமைப்பும் குறிப்பா என்னை போன்றவர்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு பகை வருது. நேரடி பகை அவங்களுக்கு எனக்கும் ஒண்ணுமே கிடையாது. இப்ப நீங்களாம் சந்தோஷப்படுறதுக்கு ஜாலியான விஷயங்கள்லாம் நடந்துருச்சு பார்த்தீங்களா? என்னது? அவர்களுக்குள்ளே மோதல்லாம் நடக்கும். திமுகவுக்கும் விசிகாவுக்கும் கடும் மோதல்கள் ஆரம்பிச்சுட்டு, ஆமா, பதிலடி கொடுப்போன்னு வன்னியரசு பேசுறாப்புல. ஆமா, அப்ப எத்தனை காலத்துக்கு இப்படியே இருக்க முடியும்? நீங்க எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிறீங்க, ஆனா உங்களுக்கு நான் பல்லக்கு தூக்கிக்கிட்டே இருக்கணும். நேரம் வந்துட்டீங்களா, பல்லக்கு தூக்கின்னு வந்துட்டீங்களா, ஓகே, அந்த வாசலே நின்றுட்டு அப்படியே போயிடுங்க அப்படின்னு தான் நீங்க இன்ன வரைக்கும் வச்சுட்டு இருக்கீங்க. அந்த பல்லக்குள்ள நான் கொஞ்சம் உட்காந்து பாக்குறேன்னு, ஆனா அந்த கார்லயாவது நான் தொங்கிட்டு வரணும்னு கேட்டு பார்த்தேன், இல்லை. அதை புரிஞ்சிக்காம ஒரு அரசியலுக்குள்ள உள்ள நாளா இருந்தாங்க. இனிமேல் எல்லாரும் உள்ள உட்காரலான்னு ஒரு அரசியல் உள்ள வந்துருச்சு. இப்போ புரியுது அவங்களுக்கு. அப்புறம் இதை நீ விட்டு இவன் போனது துரோகம் நீங்க சும்மா அதையே குத்தி பேசியிருந்தா, ஏமாண்டா அவங்க கூட இருந்தேன், நீ என்ன கொடுத்தனு கேள்வி கேட்பானா இல்லையா? அதான் நடக்குது. அவங்க என் மேல விமர்சனம் வைக்கிறாங்க, அது வேற விஷயம். பட் நான் இப்படி பேசுறோன்னே விசிகாவை ஏன் ஆதரிக்கிறாரு, டிவிக்கு கூடாது, டிவிக்கு ஜால்ராவா அவரு அப்படின்னு நினைச்சா எனக்கு அது ஒன்றும் பிரச்சனை. நீ நினைச்சுங்க, ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்துல பிரதிநிதித்துவமே கொடுக்காம சமூக நீதி வந்துச்சுன்னு நீ இத்தனை வருஷமா உருட்டிக்கிட்டு இருந்த, நம்ப வச்சுன்னு இருந்த. இல்லைன்னா உள்ள வந்துடும் பாஜகன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பாதுகாப்பு நாங்க மட்டும்தான் இப்படி சொல்றத கூட இருந்துக்குன்னா ஆமாமான்னு முன்ன கோஷம் போட்டது விசிகா தான், இவங்க தான். அதனாலதான் அவங்களுக்கு நமக்கும் பகை வருது. நம்மளை இன்னும் எதிரியா பாக்குறாங்க, குறிப்பா என்ன எதிரியா பார்த்துட்டு இருக்கிறாங்க அந்த கோஷ்டி. ஆனா நம்ம என்ன சொல்ல வந்தோம், இதைதான் சொல்லிட்டு இருந்தோம். அதிகாரத்தை கேளுங்க, உரிமையோட கேளுங்க, முதுகெலும்பு இருக்குதுல்ல நிமிந்து கேளுங்க. இப்ப வந்துட்டாங்க, அந்த அங்கீகாரம் கிடைச்சிருச்சு. இப்ப பேசிட்டு இருக்கிறப்ப திமுக சும்மா சண்டை போட்டு இதையே சொல்லிட்டு இருந்தா, நாங்கள் துரோகம் பண்ணிட்டு, நீ காலங்காலமா துரோகம் பண்ணிட்டு இருக்கிற அந்த இனத்துக்கு, ஒரு இனத்துக்கு துரோகம் பண்ண கோஷ்டில திமுக. அதை பதிலுக்கு திருப்பி சொல்லத்தான் செய்வாங்க. இப்போ உங்களுக்கு வலிக்குதுன்றது எப்படி வலிக்குது? நீ எல்லாரையும் உதைச்சிட்டு இருந்தப்ப வலிச்சது இல்லை, நீ வாங்க ஒரு முறை உனக்கு வலிக்கிட்டோம், தப்பு ஒண்ணு இல்லையே. அரசியல் இப்படிதான் நகரும், நிம்ம நகரும். இடைத்தேர்தலில் திரும்ப போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இடைத்தேர்தல்ல தெரியல, அந்த ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. இல்ல ஒரு துணை முதல்வர் ஆக்கலாம், ஒரு வேலை நிக்க வச்சு பேசலாம். துணை முதல்வர் எல்லாம் கொடுப்பாங்களான்னு தெரியாது. ஒருவேளை அதை செய்யணுன்றதுக்கு இது ஒரு எப்படி பார்த்தாலும் சில விஷயங்கள் நுணுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வியப்பா இருக்குது. அண்ணாதுரையினுடைய அரசியல் இதுதான். சத்தியவாணி முத்து தான் கூட வச்சுக்கிட்டு அண்ணாதுரை அரசியல். ஏன்னா நம்மளுடைய நம்ம எது மேல அஸ்திவாரம் எதுன்னா அந்த அதாவது இவருடைய பெரும் ஆதரவு இல்லைன்னா வெற்றி திமுகவே இல்லைன்னு புரியுதா உங்களுக்கு? அந்த யுத்தி அண்ணாதுரை கிட்ட இருக்கிற வரைக்கும் அடிச்சுக்கவே முடியல. அந்த யுத்தி இன்னைக்கு இல்லை. அதனால தான் சென்னை கோட்டை உள்பட எல்லாமே பிடுங்கிட்டு போச்சு. வட மாவட்டங்கள் எல்லாமே எம்ஜிஆர் பிறகு வந்தபோது எம்ஜிஆரும் குறிப்பா அப்ப ஒரு பெரிய பிரச்சனை இருந்துகிட்டு இருந்தது. இந்த அட்டவணை பிரிவு மக்கள் எந்த காலகட்டத்திலையும் இந்த மக்களுக்கு திமுக நன்மையை செய்தது, குறிப்பா கருணாநிதி செய்ய மாட்டார்னு ஒரு பெரிய டாக்கப். அன்னை சத்தியவாணி முத்துல இறங்கி நின்று அடிச்சு ஒட்டுமொத்த பரையர் சமூக தலைவர்களும் ஒன்னா சேர்ந்து கட்சியே ஆரம்பிச்சு மாநாடு போட்டதெல்லாம் நடந்தது. அதை எம்ஜிஆர் அப்படியே சாதகமா பிறகு வந்த எம்ஜிஆர் அவங்களெல்லாம் அனுசரிச்சுக்கிட்டு
மொத இந்த கர்ணம்னு சொல்லிட்டு ஊர்ல இருப்பாங்கல்ல, முதல்ல அந்த குறிப்பிட்ட ஒரு சமூகம் மட்டும்தான் விஏஓ மாதிரி நிலத்தினுடைய ஆமா. எல்லா டாக்குமெண்ட் வச்சுட்டு அவர் நினைச்சா யாருக்கு வேணாலும் கொடுப்பாரு. மாத்திடுறது, வைக்கிறது. அதை வந்து ஒழிச்சிட்டு விஏஓன்னு ஒன்று கொண்டுட்டு வாங்க, வில்லேஜ் அசிஸ்டன்ட் ஆஃபீஸர். அதை கொண்டுட்டு வர சொல்லி வச்ச கோரிக்கையை ஏத்துக்கிட்டாரு, செய்தாரு. இன்னைக்கு பட்டியல் சமூகமும் அதுக்குள்ள எல்லாருமே அது ஒரு அரசு பணி. 18% அவங்களுக்கு வந்துருச்சு, அனுபவிக்கிறாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் மாற்றம் எம்ஜிஆர் செய்தார். அதை இத்தனை வருஷத்துக்கு பிறகு திரும்ப விஜய் கையில் எடுத்திருக்கிறார். இப்போ இந்த பட்டியல் சமூகத்துக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் உள்ள வந்திருக்கு. இத்தனை அமைச்சர் 8 அமைச்சர்கிட்ட இருக்கிறாங்க உள்ளாரவங்க, எல்லா கட்சியிலையும் சேர்த்து. அப்போ இது அதிகபட்சமாக இருக்கக்கூடிய வடக்க இருக்கக்கூடிய அதிகபட்ச இனத்தை வந்து உள்ள தக்க வச்சுக்கிறாங்க. இது அடுத்தடுத்த தேர்தலுக்கு ஒரு பெரிய இதை உடைக்கக்கூடிய அரசியல் ஒன்றும் யாரும் கையில் எடுக்கலை. அப்போ இந்த சூழ்நிலையில் நீங்கள் தனிச்சு மட்டும்தான் போட்டி அப்படின்னு இனி எந்த கட்சியுமே முன்னெடுக்க முடியாது. அதை நம்ம யதார்த்தத்தில் புரிஞ்சுக்கணும். இல்லை அப்படின்னா நம்ம முரட்டுத்தனமாக பேசி கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். யார் ஒருத்தராக இருந்தாலும் சரி, அது அண்ணாமலையாக இருந்தாலும் சரி, சீமானா இருந்தாலும் சரி, பாலாவா இருந்தாலும் சரி, இல்லை நானா இருந்தாலும் சரி, இதுதான் உண்மை. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை அரசியலுக்கெல்லாம் மாறிக்கிட்டு இருக்கு. காலத்துக்கு ஏற்ற மாதிரி அரசியலுக்குள்ள நீங்க போய் அந்த வட்டத்துக்குள்ள போகலைன்னா தனிச்சு நிராகரிக்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். அதனால இனி கூட்டணி ஆட்சி தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. தனித்து போட்டி அப்படின்றது இனி எடுபடாது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. இப்போ குதிரை பேரம், ஒட்டக பேரம் அப்படின்னு பல வகையான பேரங்கள் இருக்கு. நீங்க நீண்ட காலமாக அரசியலை கவனிச்சிட்டு வர்றீங்க, இது பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான பேரங்கள் நடந்தது? இப்போ நடக்கிற இந்த பேரம் எப்படி பாக்குறீங்க? முன்னாடி நடந்திருக்குது. திமுக வந்துட்டு மதிமுகவில் இருந்து கம்பம் தொகுதி இதே போல நீங்க ராஜினாமா பண்ணிட்டு இங்க வந்து திமுகக்குள்ள நின்றுகிட்டு ஜெயிச்சுட்டு போங்க அப்படின்னு திமுக பண்ணிச்சு. இதுக்கெல்லாம் வந்து பிள்ளையார் சுழி கருணாநிதி தான். இந்த குதிரை பேரம் கருணாநிதி இல்லாம எதுவுமே கிடையாது. நீங்க அங்கிருந்து தான் தொடங்குனீங்க. அப்புறம் இன்னொரு தொகுதி அதே போல வந்து அது மாதிரி 2-3 நடந்திருக்குது. அங்க ரிசைன் பண்ணிட்டு வந்து திமுக கூட நின்று திரும்ப ஜெயிச்சு போறது, அது மாதிரி நடந்திருக்குது. ஆக அங்க தொடங்கி வச்சிருக்கிறாங்க. என்ன ஒண்ணு இப்ப கொஞ்சம் சமூக வலைத்தளங்கள்லாம் நிறைய இருக்குதால அது பட்டுன்னு வெளியில தெரியுது. அப்ப இதை விட துரோகம்லாம் முத பிள்ளையார் சுழி எதுவா இருந்தாலும் ஆயின்றி அசையாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அறிவாலயம் இல்லாமல் எது ஒன்றும் இல்லைன்ற மாதிரி இந்த அறிவாலயத்திலேருந்து தான் எல்லாம் தொடங்குது. தொடங்கி வச்சது ஏற்கனவே பேரெல்லாம் நடந்திருக்குது. இப்போ அது வந்து கூடுதலாக இருக்கிறது. ஏன் ரிசைன் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. மக்கள் இன்னாரு தான் வரணும்னு முடிவு பண்ணி ஒருத்தரை ஜெயிக்க எடுக்கிறாங்க. நீங்கள் அந்த கட்சி சார்பாக தான் போட்டிடுறீங்க. மக்கள் இந்த கட்சி சார்பாக இருந்தால் எனக்கு சரியாக இருக்குன்னு தான் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. திடீர்னு நீங்கள் ரிசைன் பண்ணிட்டு வந்து வேற ஒரு கட்சி சின்னத்தோட போகும்போது அந்த மக்களை நீ அவமானப்படுத்துறீங்களா? யாரை அவமானப்படுத்துறீங்க சொல்லுங்க. ஒரு கட்சி ஜெயிச்சிருச்சுனோடனே எல்லாம் அங்கே போயிட்டு கூட்டிகிட்டு உட்காந்துட்டு இருக்கிற அந்த போக்கு இருக்குல்ல, நீங்கள் கொள்கைவாதியா இல்லை வேற எதனா வாதியான்ற கேள்வி வருதா இல்லையா? இப்போ யார் சார் கொள்கையை வச்சிருக்கா? அந்த வியாபாரமே முடிஞ்சு போச்சு. எதுவுமே இல்லை. நீ திமுகவில் பரம்பரையா எம்பியா இருக்கிற, பரம்பரை ஜமீன்தார்னு சொல்லுவாங்கல்ல, பரம்பரை பண்ணையார ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, பரம்பரை எம்பியாவே இருக்குது. ஆனால் உங்கள் புள்ள இப்போ வந்து டிவிகளை போய் சேருது. இது என்ன கொள்கை? நீங்க பேச மாட்டேங்க. மழைக்கு ஒதுங்குற மாதிரி 5 வருஷம் எம்பியா இருந்துட்டு வெளியே வந்தாலும் பரவாயில்லைங்க. பரம்பரை எம்பி நீங்க ஒரு கட்சியில எழுதி கொடுத்தாச்சு, தலைமுறை எழுதி கொடுத்த பரம்பரையா நீங்க தான் திமுக எம்பின்னு. அந்த பரம்பரை திமுக எம்பின்ற இடத்துல இருந்து உங்க கட்சி வாங்கிட்டு இருந்து உன் பையன் வந்து நேரம் இந்த கட்சியில சேர்றான்னா அப்ப இந்த திமுக எவ்வளவு குப்பன்னு தெரியுது அப்படின்னு ஒத்துக்கலாமா? இல்லை நாட்டுக்கு இதுதான் தேவைன்னு அப்படின்னு ஒத்துக்கலாமா? எதுவுமே இல்லை. எங்கள் மேலே இருக்கிற வழக்கை நாங்கள் இவர் மூலமாக காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதுக்கு உள்ளே போயிருக்கிறேன் பொல்லான்னு எடுத்துக்கலாமா? நீங்கள் சொல்லுங்கள். புள்ளையோ பொண்ணோ போகுது இல்லை. ஆக இங்கே வந்து எதுவுமே ஒன்று மக்கள் நலன்லாம் கிடையாது. மக்கள் நலன் ஒருத்தன் பேசுகிறானாக்கா அதை விட ஏமாற்று மொழி வேறு எதுவுமே இல்லை. சுய அரசியல், தன் கட்சி அரசியல்னு ஒன்று இருக்குது, தன் அரசியல்னு ஒன்று இருக்குது. இதை நோக்கி நகர்றது தான் உள்ளே போயிட்டு இருக்குது. ஓட்டு போட்ட மக்கள் விசில் அடித்து உக்காந்துட்டே இருக்க வேண்டியதுதான். தொடர்ந்து விசில் அடிச்சுட்டு இன்னும் வேகமாக அடிச்சுக்கிட்டு கரண்ட் எப்போ வரும், அடுத்து தண்ணி எப்போ வரும்னு வரப்போகுது, கொஞ்சம் காலத்தில் தண்ணி எப்போ வரப்போகுதுன்ற நாளைக்கு இப்போயே பல கிராமங்கள் வந்துடுச்சு. இப்போ இந்த வெப்ப அலைன்னு வந்ததுனுடைய தாக்கம் அடுத்த ஆண்டு ஒன்று பெரும் வறட்சி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பேசுகிறாங்க. அப்போ தண்ணிக்கே நம்ம காத்துட்டு விசில் அடிச்சுன்னு தான் உட்காந்துட்டு. இப்போ விஜய் அவர்கள் கரூர் அந்த நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு திமுக கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்க உச்சநீதிமன்றத்தில் போய் அசிங்கப்பட்டு வந்திருக்காங்க. இது எப்படி? நாங்கள் எங்கே தான் அசிங்கப்படலை. இதை சொன்னோம்னா அவன் டிவிக்கு ஆளுன்னுவானுங்க. என்ன இப்போதான் சீமான வேற பேசி விமர்சனம் பண்ணிட்டுன்றதால டிவி பெருசா என்னமோ ஏகலைவனுக்கு என்னமோ பெருசா வாங்கியிருக்காப்புல சொன்னா எப்படி சொல்லுவாங்க. அதாவது ஒரு கட்சி அரசியலுக்கு வந்துருச்சு, அதுக்கு நீங்க ஏதாவது வேலை செய்யறீங்க, அது அரசியல் பேச வேண்டியதான் இல்லைன்னு சொல்ல வரல. பேசுறது எல்லாம் கொண்டு போய் நான் நீதிமன்றத்தில் போடுவேன்னு சொல்லிட்டு ஒரு இதை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க. அங்கே என்ன சொல்ல வந்தாங்கன்னா, நீங்கள் எங்களை வந்து ஏதோ ஒரு விதத்தில் பழி வாங்கினீங்க, நாங்கள் திரும்ப பதிலடி
கணக்கு தீர்ப்போன்னு சொல்றாரு. அதுல ம். என்ன இருக்குது? ம். இதுல தப்பா ரைட்டான்னு கேட்டா, என்ன கேட்ட வரைக்கும் இதுல விஜய்க்கும் பொறுப்பு இருக்கு. 41 ம். பேருக்கு. நான் புனிதர்லாம் நான் சொல்ல ம். எனக்கு சமூகத்தினுடைய பொறுப்புன்னு இருக்கலாம். அந்த தார்மீக பொறுப்பு விஜய்க்கும் பொறுப்பு இருக்கிறது. ம். அவங்க சில அறிவுறுத்தல்கள் கொடுத்ததாக சொல்கிறார்கள் போலீஸ் தரப்புல. அத நீங்க ஏற்கல அப்படின்ட்டுலாம் சொல்ல வராங்க. ம். ஆனா ஏன் காக்க வைக்கும்போது அத நீங்க உடனே கேன்சல் பண்ணக்கூடிய அளவுக்கு, இல்ல போலீஸ் ஃபோர்ஸ போட்டு தடுக்கிற அளவுக்கு, சரி நடந்த பிற்பாடு அதில ஏன் உடனே அவர குற்றவாளிய சேர்க்கல? அப்படி பல கேள்வி வந்து ம். திமுகவுக்கு இருக்குது. ஆனா அதை தாண்டி அதிகாரத்துல இருந்தது நீங்க தான் அப்ப. ம். விஜய் கிடையாது. ம். போலீஸ் ஃபோர்ஸ் அந்த பாதுகாப்பு கொடுக்க மாவட்டத்துல வேண்டியது எல்லா உங்களுடைய நிர்வாகம் உங்களுடைய பொறுப்பு தான். ம். அதுல 90% உங்களுடைய பொறுப்பு, 10% விஜய்க்கு. நான் அததான் சொல்ல வரேன். இது உங்களுக்குள்ள மேடையில நீங்க பேசிக்கிறது. உடனே நீதிமன்றத்துல போய் அந்த 41 குடும்பத்துக்கு குடுப்பதில எனக்கு உடன்பாடு இல்ல. ம். அது என்னன்னா, நீங்க இந்த விசாரணையில இருக்கும்போது அவங்களுக்கு இந்த உதவியெல்லாம் செய்துட்டுன்னா, நாளைக்கு அந்த வழக்குல அவங்கலாம் சாட்சி. ம். என்னன்னு சாட்சி சொல்லுவாங்க? ம். அது நீங்க இது குடுக்கலன்னாலே அதுக்கு முன்னாடியே அது எல்லாம் முடிஞ்சு போச்சு. கொடுத்துட்டு பேசிட்டாங்க. அவர்களே வந்து இந்த நிலையில அதுல எனக்கு உடன்பாடு இல்ல. ஆனா நிகழ்ச்சி நடத்தவே கூடாது, போகவே கூடாது. உடனே ஊழ்ந்தடிச்சு நேரா போய் நான் நீதிமன்றத்துல உச்சநீதிமன்றத்துக்கு நிறுத்துறோம்னா, இது என்ன அறிவாலய வாசல் அது நீதிமன்றம்? ம். சொல்லுங்க. இல்ல நீதிமன்றம் உச்சநீதிமன்றத்துடைய கருத்துக்கள் கடுமையான அதான் சொல்றேன். என்ன அறிவாலயம் நினைச்சுக்கிட்டாங்களா? நான் போன உடனே புடிச்சு வாங்கன்னு வாங்குனேன். ஆனா எங்க அசிங்கப்படலைன்ற மாரி தான் இருக்கு ம். திமுக. பலமுறை இது நடந்திருக்கு. இது ஒண்ணு மட்டும் இல்ல. நீங்க முன்னாடி செய்தது இப்ப விளையுது. ம். இன்னைக்கு போன உடனே சொன்னாங்க, இந்த இந்த இதெல்லாம் அரசியல்லாம் வெளியில வச்சு நீதிமன்றத்துல வச்சுக்காதீங்க. இது பேச்சு சுதந்திரம் இருக்கு. இதுக்கெல்லாம் உடனே வந்துட்டு ஒரு விஷயத்த எடுத்துன்னு வந்து கொண்டுட்டு வராதீங்க. அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப நாங்க பிரைவேட் வழக்கு போடுவோம்ன்னு. பிரைவேட் வழக்கு போட்டீங்கன்னா என்ன பண்ணுவாரு? அவர் கோர்ட்ல பார்த்துக்கிறேன்னுவாரு ஆதவ அர்ஜுன். அது கோர்ட்ல நடக்கும். அது நடக்கும் நடந்துகிட்டே இருக்கும். அப்புறம் அதனுடைய வாரிசும் வந்து நடத்திக்கிட்டே இருக்கும். ம். அப்படிதான் போகும். அது வேற விஷயம். ஆக பேசுறதுக்கெல்லாம் வழக்கு அப்படின்றது இது விஜய்க்கும் ஒரு ஏன்னா நீங்க சமீப காலமா பேசுறதுக்கெல்லாம் ஒரு வழக்கு போட்டு உள்ள தூக்கி வச்சு உங்களுக்கு மட்டும் உச்சநீதிமன்றத்துல இப்போ வந்து பேச்சு சுதந்திரம்னு ஒரு இது உங்களுக்கு நியாயம் கிடைச்சிச்சுன்னு இப்ப நினைக்கிறீங்க. ம். திமுக கொண்டுட்டு போனது கழுத்து மேலே ஒன்று போட்டுட்டு இதுக்கெல்லாம் வராத ஓடி போகுது பேச்சு சுதந்திரம்னு சொன்ன உடனே நீங்க விசில் அடிக்கிறீங்க, கொண்டாடுறீங்க. இதே தானே எனக்கும் வரணும், உனக்கும் வரணும். அப்ப இங்க விமர்சனம் பண்றவங்க கொச்சையா அவதூறா பேசுறாங்கன்னா நீங்க வழக்கு போடு. ஆனா கருத்தை வந்து வைக்கிறாங்க வலுவா வச்சு உங்களை விமர்சனம் பண்றாங்க, நீங்க உடனே வழக்கு போடுறீங்க, கைது பண்ணி கொண்டு வந்து விசாரணை பண்றீங்கன்னா அப்ப இதுக்கு உங்களுக்கு பேச்சு உரிமை டிவிக்கே மதிக்காதா? இனிமே வர விஷயங்களுக்கு உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பை மேற்கோள் காட்டி இந்த டிவிக்கு அரசுகிட்ட கேட்பாங்க. ம். பேச்சு சுதந்திரம் இருக்குது, உங்களுக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கலாம், அதே தானே எங்களுக்கும் பொருந்தும். உங்களை வல்கரா அவதூறா கேரக்டரை வந்து கொச்சப்படுத்துகிற மாதிரி பேசினாக்கா நீங்கள் சரின்னு சொல்லலாம். விமர்சனங்கள் வச்சு பேசுறதில்ல ஏன் டிவிக்கு எவ்வளோ இதாக வரணும்? அப்போ இந்த தீர்ப்பு ஒரு விதத்தில் திமுகவுக்கு அவமானம், ஒரு விதத்தில் டிவிக்கு பாடம். ம். ஏன்னா நீங்கள் இனிமேல் நினச்சதுக்கெல்லாம் வந்து ஒரு படம் வரைகிறாரு, ஒரு கருத்து சொல்கிறாருன்றதுக்காக உடனே ஒரு கேஸை போட்டு உள்ளே வந்துடும் நிற்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு சாதகமாக வந்துச்சு நீங்கள் கொண்டாடிட்டு இருக்கிறீங்க. இந்த கொண்டாட்ட நியாயம்னா அது எனக்கும் பொருந்தும். புரியுதில்ல உங்களுக்கு? அதை தான் சொல்ல வரேன். வருங்காலத்தில் விஜய்க்கு இது ஒரு பாடமாக தான் இருக்கும் இந்த விஷயம். ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.